கர்த்தருடைய நாமத்துக்கு சோதனம் மையமையும் உண்டாவதாக. இந்த காலை ஆராதனைக்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்போடு வாழ்த்து வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தோணிக்கும். ஆய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தோணிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். மகிமைப்படுத்துவேன் என்றாரே, மகிவனின் பாசம் பெரிதே. மங்காத புகழுடன் வாழ்வோம், மாற்றி பெற்று உயர்ந்திடுவோமே. குறுகிட மாட்டோம், கொள்ளிட மாட்டோம். கரங்களை தட்டிப்பார். கரையில்லா தேவனின் வாக்கு, குறுகிட மாட்டோம், குந்திட மாட்டோம். கரையில்லா தேவனின் வாக்கு. ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தோணிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆதி நிலை ஏகுவோமே, ஆசி திரும்ப பெறுவோமே. பாழான மண்மேடுகள் யாவும் பாராளும் வேந்தன் மனையாகும். சிறை வாழ்வு மறையும், சீர்வாழ்வு மலரும், சீயோனின் மகிமை திரும்பும். சிறை வாழ்வு மறையும், சீர்வாழ்வு மலரும், சீயோனின் மகிமை திரும்பும். ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தோணிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். யாக்கோபு நடுங்கிடுவானோ, யாக்கோபின் தேவன் துணையே. அமெரிக்கை வாழ்வை அழைப்போ, ஆண்டவர் மார்பில் சுகிப்போ. பதறாத வாழ்வும் சிதறாத மனமும் பரிசாக தேவன் அருள்வார். பதறாத வாழ்வும் சிதறாத மனமும் பரிசாக தேவன் அருள்வார். ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தோணிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும்,
ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆறாத காயங்கள் ஆறும் ஆரோக்கிய வாழ்வினில் மூடும். ஆற்றியை தேற்றும் நல்நாதர் போற்றிய பாதம் தரிப்போ. அநாதி தேவன் அடைக்கலம் பாரில் அநாதையாவதே இல்லை. அநாதி தேவன் அடைக்கலம் பாரில் அநாதையாவதே இல்லை. ஆனந்த துதி ஒலி கேட்கும். ஆடல் பாடல் சத்தமும் தொனிக்கும். ஆகாய விண்மீனாய் அவஜனம் பெருகும். ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் அவஜனம் பெருகும். ஆண்டவர் வாக்கு பலிக்கும். போற்றும் தேவன் நம் தேவன். பாரினில் வேறில்லை பாக்கியம். நீரெந்தன் ஜனங்கள் என்றாரே. வேறென்ன வாழ்வினில் வேண்டும். பிள்ளைகளும் சபையும் பிதா முன்னில் நிலைக்கும். பரிசுத்தர் மாளிகை எழும்பும். பிள்ளைகளும் சபையும் பிதா முன்னில் நிலைக்கும். பரிசுத்தர் மாளிகை எழும்பும். ஆனந்த துதி ஒலி கேட்கும். ஆடல் பாடல் சத்தமும் தொனிக்கும். எல்லாம் முழங்கால் படிக்கலாம். ஜனம் பெருகும். ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் அவஜனம் பெருகும். மகிமைப்படுத்துவேன் என்றார் பலிக்கும். நாளிலும் கூட நம்ம வேதத்தை நாம் தியானிக்கும்படியாய் உங்களுக்கு தெரிந்த ஒரு நல்ல ஒரு வசனத்தை நான் இந்த நாளில் நாம் பார்க்க போகிறோம். Glory to Jesus. 32ஆம் சங்கீதம் 8ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். நமக்கு நல்ல ஒரு பரிச்சயமான ஒரு வசனம். 32ஆம் சங்கீதம் 8ஆம் வசனம். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றியோடு நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, இம்மட்டமாய் கர்த்தர் எங்களோடு கூட இருந்து நீர் எங்களை நடத்தி வருகிற இந்த கிருபைக்காக, அப்போ அந்த தயவுக்காக உமக்கு கொடாக்கூடிய ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தொடர்ந்து கர்த்தர் தாமே நீங்கள் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எப்போதும் நாங்கள் ஆண்டவரே தியானிக்கும்படியான கர்த்தர் கொடுத்த இந்த வசனத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் இதை ஆசீர்வதி. இதிலிருந்து நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய காரியங்களை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய சத்தியங்களை ஆண்டவர் நாங்கள் அறிந்து கொள்ள கர்த்தர் கிருபை தாங்க பெற்றுக்கொள்ள வேண்டிய நன்மைகளை நாங்கள் பெற்றுக்கொள்ள கர்த்தரின் கிருபை பாராட்டும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நிறைய ஆசீர்வதிங்க, பெரிய காரியங்களை கர்த்தர் நீ செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். தடைகளை இடரெல்லாம் இயேசுவின் நாமத்தில் கடிந்து கொள்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தாண்டு தொடர்ந்து நீங்கள் வழியை நடத்துங்கப்பா. ஆசீர்வதிங்க. துதிகான மகிமையெல்லாம் உம்மைக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம், மகிமை உண்டாவதாக. மறுபடியும் நான் வாசிக்கிறேன். 32ஆம் சங்கீதம் 8ஆம் வசனம். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். இந்த வசனத்துடைய 2வது பகுதி தான் இந்த நாளில் நாம் பார்க்க போகிறோம். உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். ஆலோசனை சொல்ல தேவன் நமக்கு ஆலோசனை தருகிற தேவனாய் இருக்கிறார்.
அதனால் ஆலோசனை தருகிறது. தேவனுடைய ஆலோசனை என்ற தலைப்பின் கீழே தான் இந்த நாளில் நாம் பார்க்க போகிறோம். உனக்கு ஆலோசனை தருவேன். நம்முடைய வாழ்க்கையில் பார்க்கும்போது, அல்லது நம்ம வாழ்க்கை மாத்திரமில்லை, நம்ம பொதுவாய் இந்த உலகத்தில் பார்க்கும்போது ஆலோசனை இல்லாமல் எந்த காரியத்தையும் நம்மளால் செய்ய முடியாது, செய்யவும் கூடாது. எல்லாவற்றுக்கும் நமக்கு ஆலோசனை தேவை. ஆலோசனை நம்ம இருந்தால் தான் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம எதை செய்தாலும் அது நம்மளால் சரியாக செய்ய முடியும், அது நம்மளால் சீக்கிரமாகவும் செய்ய முடியும், அந்த காரியங்கள் நம்மளால் வாய்க்கவும் முடியும். எனக்கு ஆலோசனை தேவையில்லை, நானே எல்லாவற்றையும் செய்திடுவேன் என்று ஒருவன் சொல்லக்கூடாது, ஒருவன் சொல்ல முடியாது. எல்லாவற்றுக்கும் ஆலோசனை தேவைப்படுகிறது. அந்த ஆலோசனை நிச்சயமாக நம்ம இருந்தால் தான் நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும் பாருங்கள். ஆனால் அந்த ஆலோசனை சரியான ஆலோசனையா என்று நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். சில வேளைகளில் நாம் பார்க்கும்போது எல்லா ஆலோசனையும் நம்ம எடுத்துக்கொள்கிறோம். தேவன் தருகிற ஆலோசனை தவிர தேவன் சொல்கிற ஆலோசனை மட்டும் விட்டுடுறோம். ஆனால் மற்ற எல்லா ஜனங்கள் சொல்கிற ஆலோசனைகள், நம்ம வீட்டார் சொல்கிற ஆலோசனைகள், நம்ம நண்பர்கள் சொல்கிற ஆலோசனை, அல்லது எனக்குள்ளே சில ஆலோசனை வருது, அந்த ஆலோசனை எல்லாவற்றையும் என்ன செய்கிறோம், நாம் செய்து கொண்டு இருக்கிறோம் பாருங்கள். ஆனால் தேவனுடைய ஆலோசனை என்ன என்பதை அறிந்து நாம் தேவனுடைய ஆலோசனைப்படி நடப்போமானால் அதனாலே நம்முடைய வாழ்க்கையில் நன்மைகள் இருக்குது, ஆசீர்வாதங்கள் நமக்கு இருக்குது பாருங்கள். அதான் நம்முடைய வாழ்க்கை. ஒரு வேளை மனுஷ ஆலோசனை நல்லா இருக்கலாம், மனுஷ ஆலோசனை சிறந்ததாக இருக்கலாம், ஆனால் எல்லாவற்றுக்கும் மேலாய் தேவனுடைய ஆலோசனை என்ன என்பதை நம்ம அறிந்து, அல்லது தேவனுடைய ஆலோசனை கேட்டு நம்ம என்ன செய்யணும், நம்ம அதன்படி நடக்கும்போது நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். நாம் செய்கிற காரியங்கள் ஆசீர்வாதமாக காணப்படும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த தேவனுடைய ஆலோசனை நம்முடைய வாழ்க்கை இருக்கும்போது, அல்லது நம் தேவனுடைய ஆலோசனையின்படி நாம் நடக்கும்போது, தேவனுடைய ஆலோசனைப்படி நம்ம வாழ்க்கையை செய்யும்போது அந்த ஆலோசனை நமக்கு எப்படி இருக்கும், எப்படிப்பட்ட நன்மைகளை கொண்டு வரும் என்று சொல்லி தான் இந்த நாளில் ஒரு சில காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்பதாக சில வேத வசனங்கள் பார்க்கும்போது, நம் தேவன் ஆலோசனை தருகிற தேவன். அவரிடத்தில் ஆலோசனைகள் இருக்கிறது. அந்த ஆலோசனை மிகவும் சிறந்த ஒரு ஆலோசனையாக இருக்கிறது என்பதை இந்த வேத வசனங்களை நம்மால் பார்க்க முடியும். நீங்கள் ஏசாயா 28ஆம் அதிகாரம், ஏசாயா 28ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். இதுவும் சேனைகளின் கர்த்தராக உண்டாயிருக்கிறது, அவர் ஆலோசனையில் ஆச்சரியமானவர், செயலிலே மகத்துவமானவர். அவர் ஆலோசனையில் ஆச்சரியமான தேவன். அவர் ஆலோசனை ஆச்சரியமானது. மனுஷரால் கிரகிக்க முடியாத ஆலோசனைகள், மனுஷரால் நிதானிக்க முடியாத ஆலோசனைகள், மனுஷரால் புரிந்து கொள்ள முடியாத ஆலோசனைகள் தான் தேவனுடைய ஆலோசனை. அதனால் சில வேளையில் நம்ம என்ன செய்கிறோம், இதெல்லாம் தேவன் தருகிற ஆலோசனை நமக்கு என்ன செய்ய கை கொடுக்காது, அப்படிதான் சில வேளையில் நினைக்கிறோம். ஆனால் அவர் என்ன சொல்கிறாரோ அதன்படி நடக்கணும் பாருங்க. அதன்படி நடந்தால் தான் நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். சில வேளையில் ஆண்டவர் ஆலோசனை தருகிறாரு, அதை நம்ம ஆலோசித்து கொண்டு இருக்கிறோம், அதை நம்ம யோசித்து கொண்டு இருக்கிறோம். இப்படி செய்தால் இப்படி நடக்குமா, இப்படி செய்தால் என்ன நடக்கும் என்று நாம் தேவனிடத்தில் ஆலோசனை பெறுகிறோம். ஆனால் அதை முழுமையாக நம்ம என்ன செய்கிறது இல்லை, நம்முடைய வாழ்க்கையில் செய்கிறது இல்லை. அதிலே நம்ம சில அதிலே கொஞ்சம் எதெல்லாம் சீர்படுத்த வேணும், எதெல்லாம் நம்ம சரி பண்ணணும், எதெல்லாம் செய்யணும் செய்யக்கூடாது என்று சொல்லி நம்ம சில காரியங்களை யோசித்து ஆலோசித்து நம்ம என்ன செய்கிறோம், அதை செய்கிறதுனால நம்ம என்ன செய்கிறோமோ, நம்ம எதற்காக அதை செய்கிறோமோ அந்த காரியங்கள் வாய்க்காமலே போகுது. நம்முடைய வாழ்க்கையில் நாம் எதை செய்தாலும் நாம் தேவனிடத்திலே ஆலோசனை கேட்டு நம்ம செய்யணும். தேவனுடைய ஆலோசனைப்படி செய்யணும், தேவனுடைய ஆலோசனைப்படி நடக்கணும். தேவனை என்ன ஆலோசனை சொல்கிறாரோ அது அப்படியே
நாம் செய்தாதான் நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும், சமாதானமாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும், மகிழ்ச்சியாக இருக்கும். நம்முடைய எல்லா நன்மைகள் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும். அதே நம்ம தேவனுடைய ஆலோசனைப்படி, ஏனென்றால் அவர் ஆலோசனையில் அவர் ஆச்சரியம் உள்ள தேவன். ஹல்லேலூயா. ஏசாயா 9:6 பார்க்கிறோம், ஆலோசனை கர்த்தர் என்று வேதம். அவர் நாமம் ஆலோசனை, அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு என்னப்படும். ஆலோசனை, அவர் நாமமே ஆலோசனை கர்த்தர் என்று சொல்லிப்பார். அவரிடத்திலே நம்ம ஆலோசனை நாம் கேட்கிறவர்களாக இருக்க வேண்டும். அவர் என்ன ஆலோசனை தருகிறாரோ அந்த ஆலோசனைப்படி நம்ம நடக்கணும். பாருங்கள், இந்த ஆலோசனைப்படி நம்ம வாழ்க்கை நடக்கும். அந்த ஆலோசனைப்படி நாம் செய்தால் தான் நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். சில வேளையில் ஆண்டவரிடத்துலேருந்து ஆலோசனை பெருசாக இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம். ஆண்டவரிடத்துல வரும்போது நம்ம அது பெருசாக இருக்கணும், அது ஆச்சரியமாக இருக்கணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கணும். அது போலவே இருக்கும். ஆனால் தேவன் சில வேளையில் ஆண்டவர் ஒரு சின்ன ஆலோசனை தான் தருவார். அதை அப்படியே நான் செய்யணும். நம்ம சின்ன ஒரு ஆலோசனை செய்வார், சொல்வார், அதை அது மாதிரி செய்யணும். நம்ம சில வேளையில் இது ஏதோ ஒன்றுமே இல்லையே இந்த ஆலோசனை, அப்படி தான் சில வேளையில் நம்ம என்ன செய்கிறோம், அதை அப்படியே விட்டுறோம். பாருங்க, ஆண்டவரிடத்துலேருந்து வருகிற ஆலோசனைகள் எதுவாக இருந்தாலும், அது சிறிய ஆலோசனையாக இருந்தாலும் பெரிய ஆலோசனையாக இருந்தாலும், அது அப்படியே நம்முடைய வாழ்க்கையில நம்ம செய்ய வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய அப்படியே நம்ம செய்வோமானால் அதுக்கு வேண்டிய நன்மைகளை, அதுக்கு வேண்டிய ஆசீர்வாதங்களை நம்மால் பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. அதனால் தேவனுடைய ஆலோசனைப்படி நம்முடைய எல்லா காரியங்களையும் நம்ம செய்யணும். நம்முடைய படிப்பாக இருக்கலாம், வேலையாக இருக்கலாம், நம்முடைய வியாபாரங்கள் இருக்கலாம், தொழிலாக இருக்கலாம், நம்முடைய குடும்ப வாழ்க்கையாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் நாம் தேவனுடைய ஆலோசனை கேட்டு நான் நடக்கணும். நானே ஒரு ஆலோசனை, எனக்கு சில அனுபவம் இருக்குது, அதனால் இப்படி செய்யலாம் என்ன செய்வோம்னா அது வாய்க்கவே வாய்க்காது. அது நாம் எதிர்பார்த்தபடி நடக்கவே நடக்காது. ஆண்டவர் என்ன வச்சிருக்கிறாரு, ஆண்டவர் என்ன ஆலோசனை இருக்குது, அதன்படி நம்ம கேட்டு நடக்கிற ஜனங்களாக நாம் காணப்பட வேண்டும். ஏசாயா 25 ஏசாயா 25 1 நான் வாசித்து பார்க்கும்போது அந்த வேத வசனம் எப்படியாக சொல்லுகிறது, கர்த்தாவே நீரே என் தெய்வன், உயர்த்தி உமது நாமத்தை துதிப்பேன். நீ அதிசயமானவைகளை செய்து உம்முடைய பூர்வ ஆலோசனைகள் சத்தியமும் உறுதியுமானவைகள். தேவனுடைய ஆலோசனை எப்படி இருக்கா, சத்தியமும் உறுதியுமானவைகள். தேவனுடைய ஆலோசனை உறுதியாக இருக்கிற காரியம். ஆனால் தேவனுடைய ஆலோசனை செய்யும்போது, அல்லது தேவனுடைய ஆலோசனை நடக்கும்போது, அதற்கு எதிராக அதற்கு விரோதமாக என்ன காரியங்கள் வந்தாலும் தேவனுடைய ஆலோசனை மட்டும் நடக்குமே தவிர எதிர்த்து நிற்கிற காரியங்கள் நம்முடைய வாழ்க்கை நடக்காது. தேவனுடைய ஆலோசனை எந்த சூழ்நிலையிலும் நாம் தேவனுடைய ஆலோசனை கேட்டு நடப்போம்னா அந்த தேவனுடைய ஆலோசனை நம்முடைய வாழ்க்கையில் அப்படியே நம்ம நடக்கும். பாருங்கள், இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நம்ம எந்த ஆலோசனைப்படி நடக்கிறோம், எனக்கே சில ஆலோசனை வருதா, இல்லை மற்றவங்களை ஆலோசனை சொல்கிறத நான் கேட்டுக்கொண்டு நடந்து கொண்டு இருக்கிறேனா என்று நம்ம வாழ்க்கையில் நாம் பார்க்க வேண்டும். பாருங்கள், அதனால் தேவனுடைய ஆலோசனை எல்லாம் ஒன்று அறிந்துக்க. தேவன் அவர் ஆலோசனை ஆச்சரியமானவர், ஆலோசனை கர்த்தர். அவர் ஆலோசனை எல்லாம் உறுதியாக இருக்கக்கூடியவைகள். மனுஷன் ஆலோசனை வரலாம், அது ஒரு நாள் என்ன இருக்காது, அது உறுதியாக இருக்கவே இருக்காது. சில போராட்டம், சில பிரச்சனை, அதெல்லாம் மாறி போயிடும். பாருங்க, சில மனுஷன் சொல்கிறபடி நடப்போமானா மனுஷன் சொல்கிறபடி இருப்போம், அல்லது எனக்கு வருகிற சில ஆலோசனைகள் படி நான் நடப்பேன்னா சில நெருக்க, சில போராட்டங்கள், சில எதிர்ப்பு வரும்போது அந்த ஆலோசனை நம்ம வாழ்க்கை என்ன செய்யாது, நிலைச்சிருக்காது. பாருங்கள், ஏன், அது மனுஷால் வந்த ஆலோசனை. தேவனால் வருகிற ஆலோசனை தான் எந்த சூழ்நிலையிலும் அது உறுதியாக இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எந்த சூழ்நிலைனா அந்த தேவன் ஆலோசனை நம்முடைய வாழ்க்கையில் அப்படியே நிறைவேறும். அதன்படி நடக்கும்போது அது நிறைவேறும். 33ஆம் சங்கீதத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும்போது 33ஆம் சங்கீதம்
11ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், கர்த்தருடைய ஆலோசனை நித்திய காலமாகவும் அவருடைய இருதயத்தின் நினைவுகள் தலைமுறை தலைமுறையாகவும் நிற்கும் என்று சொல்லப்படும். கர்த்தருடைய ஆலோசனை நித்திய காலமாக நிற்கும். அதான் எனக்கு என்ன ஆலோசனை வருகிறதோ, எனக்கு என்ன ஆலோசனை சொல்லப்படுகிறதோ அதன்படி நாம் நடக்க வேண்டும். அதை குறித்து நான் ஒரு ஆலோசித்து கொண்டு இருக்கிறது. இப்போ ஒரு ஆண்டவர் இந்த ஆலோசனை கொடுத்துருக்கிறாரு, இது செய்யலாமா, இப்படி பண்ணலாமா என்று நம்ம ஆலோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை பாருங்க. ஏன்னா தேவனிடத்தில் வருகிற ஆலோசனை ஒன்றும் அது குறைவில்லாதது. ஹல்லேலூயா. அதில் எந்த குறையும் இருக்காது. அதன்படி நான் நடந்தால் தான் அதன் நன்மையை நம்மால் பார்க்க முடியாது. நன்மையை நம்மால் என்ன பண்ண முடியும், ருசி பார்க்க முடியும். அதனால் தேவனுடைய ஆலோசனை என்ன வருதோ அதன்படி நம்ம நடக்கிற ஜனங்களாக நாம் காணப்பட வேண்டும். ஏசாயா 11ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும்போது, அதனால் தேவனுடைய ஆலோசனை உறுதியாகவும் தேவனுடைய ஆலோசனை நித்திய காலமாய் அது நிற்கக்கூடியதாக இருக்கிறது. அதனால் தேவனுடைய ஆலோசனையின்படி நடக்கும்போது அந்த ஆலோசனை நம்முடைய வாழ்க்கை நிறைவேறும். ஏசாயா 11ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தையும் பார்க்கும்போது நாம் பார்க்கிறோம், 11ஆம் ஏசாயா 11:2 ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும் ஆலோசனையும் பலனும் அருளும் ஆவியும் அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை அருளும் ஆவியும் ஆகிய கர்த்தருடைய ஆவியானவர் அவர்கள் மேல் தங்கியிருப்பார். நம் தேவன் மேல், நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மேலே எப்படிப்பட்ட ஆவியை தங்கியிருக்குமோ ஆலோசனை அருளும் ஆவி. ஒரு மனுஷனுக்கு வேண்டிய ஆலோசனைகளை அவர் தருகிறதே வெறும் ஆவிக்குரியது மாத்திரமல்ல, பூமிக்குரிய காரியங்களும் நமக்கு ஆண்டவர் ஆலோசனை தருகிற தேவன். பெரிய காரியங்களும் மாத்திரமில்லை, நம்ம வாழ்க்கையில் அன்றாடம் சந்திக்கிற சின்ன காரியத்தை கூட நம்ம ஆலோசனை கேட்கும்போது கர்த்தர் நமக்கு அந்த ஆலோசனை தருகிற தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதான் எல்லா நிலையிலும் நான் ஒரு காரியத்தை செய்கிறேன்னா அதுக்கு முன்பதாக நான் என்ன செய்யணும், கர்த்தரிடத்தில் ஆலோசனை கேட்கணும். ஆண்டவரத்தில் ஆலோசனை டவுன் பண்ணி ஆண்டவரத்தில் ஆலோசனை கேட்கணும். பாருங்கள், அந்த ஆலோசனை கேட்ட பின்பு அந்த ஆலோசனைக்கு என்ன வருதோ, அந்த ஆலோசனை என்ன சொல்லு, அதன்படி நம்ம நடக்கும்போது நம்முடைய காரியங்கள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். பாருங்க, ஏன்னா அவர் மேலே அந்த ஆலோசனை அருளும் ஆவி அவர் மேலே இருக்கிறது. யோபு 12ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். யோபு 12:13 அவரிடத்தில் ஞானமும் வல்லமையும் எத்தனை அதிகமாக இருக்கும், அவருக்குத்தான் ஆலோசனையும் புத்தியும் உண்டு. அவருக்கு தான் ஆலோசனையும் புத்தியும் உண்டு. அவருக்கு தான் அது இருக்குது, மனுஷனுக்கு யாரும் இல்லை. பாரு, மனுஷன் சொல்லலாம் சில ஆலோசனை இப்படி பண்ணலாம் அப்படி, ஆனால் அந்த ஆலோசனை வாழ்க்கை முழுவதையும் வாழ்க்கை வருமா, அது வராது. அது ஒரு காலகட்டங்களிலே அதை செயலற்று போயிடும். பாருங்க, ஆனால் தேவனுடைய ஆலோசனை நான் வாழ்நாள் முழுவதும் நம்ம ஆலோசனை நமக்கு தேவனுடைய ஆலோசனை வாழ்நாள் முழுவதும் நமக்கு ஆசீர்வாதமாகவே இருக்கும். பாருங்க, ஏன்னா மனுஷன் அப்பப்போ மாறி போகிறான், அவனுடைய சிந்தைகள் எண்ணங்களும் அது போல தான் இருக்கும். அதனால் நம்ம தேவனுடைய ஆலோசனையை கேட்டு அதன்படி நாம் நடக்கிறவர்களாக இருக்க வேண்டும். 139ஆம் சங்கீதம் 17ஆம் வசனத்திலையும் நீங்கள் வாசித்து பார்ப்பேன். அந்த வேத வசனத்தில் நாம் பார்க்கிற 139 17ஆம் வசனம் பார்க்க, தேவனே உமது ஆலோசனைகள் எனக்கு எத்தனை அருமையானவைகள், அவைகளின் தொகை எவ்வளவு அதிகம். தேவனே உமது ஆலோசனைகள் எனக்கு எத்தனை அருமையானவைகள், அவைகளின் தொகை எவ்வளவு அதிகம். 18ஆம் வசனம் பார்க்கிறோம், அவைகளை நான் எண்ண போனால் மணலை பார்க்கணும் அதிகமாம் என்று சொல்லி பாருங்களேன். தேவனுடைய ஆலோசனை எப்படிலாம் இருக்குது பாருங்களேன். ஆனால் அந்த ஆலோசனையை தான் என்ன செய்ய மாட்டேன்றோம், கேட்க மாட்டேன்றோம். அந்த ஆலோசனைப்படி தான் நடக்க மாட்டேன்றோம்.
ஆலோசனையின்படி அந்த ஆலோசனைக்கு அதன்படி நடக்கும்போது தேவன் நம்மை அவர் அந்த ஆசீர்வதிக்க தேவன் நம்ம வாழ்க்கை அந்த காரியங்கள் எதற்காக ஆலோசனை கேட்கணுமோ அந்த காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வாய்க்கும். பாருங்களேன், நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரம், நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை பார்க்கும்போது, ஆலோசனை இல்லாத இடத்தில் ஜனங்கள் விழுந்து போவார்கள், அநேக ஆலோசனைக்காரர் உண்டானால் சுகம் உண்டாகும். ஆலோசனை இல்லாத இடம், ஆலோசனை இல்லாத காரியங்கள் வாய்க்காது, நிலை நிற்காது. அதான் நம்ம செய்கிற காரியங்கள் தேவனுடைய ஆலோசனையின்படி நம்ம இருந்தால் தான் அந்த காரியங்கள் நடக்கும், அந்த காரியங்கள் நமக்கு ஆசீர்வாதமாக காணப்படும். நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், ஆலோசனை இல்லாமையால் எண்ணங்கள் சித்தியாமல் போகும், ஆலோசனை அநேக இருந்தால் அவைகள் உறுதிப்படும். ஆலோசனை இல்லாமையால் எண்ணங்கள் சித்தியாமல் போகும். அப்படின்னா வாய்க்காமல் நம்ம யோசிக்கிற காரியங்கள், சிந்திக்கிற எண்ணங்கள் இதெல்லாம் நமக்கு வாய்க்காமலே போயிடும். பாருங்கள், நீங்கள் நீதிமொழி 20ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலையும் அந்த வசனத்தை நம்மளால் பார்க்க முடியும். ஆலோசனையினால் எண்ணங்கள் ஸ்திரப்படும் என்று சொல்லப்படும். அதான் தேவனுடைய ஆலோசனையின்படி நம்ம கேட்கிற ஜனங்களாக நாம் இருக்க வேண்டும். நாம் தேவனுடைய ஆலோசனை கேட்டு நம்ம நடக்கிறோமா என்று நாம் பார்க்க வேண்டும். 1ஆம் சங்கீதத்தில் பார்க்கிறோம், 1ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம் பார்க்கிறோம், துன்மார்க்கனுடைய ஆலோசனையில் நடவாமல். துன்மார்க்கனுடைய ஆலோசனை அப்படின்னா மனுஷனுடைய ஆலோசனை, மாம்சத்தினுடைய ஆலோசனையின்படி நாம் ஒரு நாளும் நாம் நடக்கவே கூடாது. தேவனுடைய ஆலோசனையின்படி நாம் நடக்கிற ஜனங்களாக இருக்க வேண்டும். தேவனுடைய ஆலோசனையை பார்க்கும்போது அதுக்கென்று ஆண்டவர் பல வழிகளை வச்சிருக்கிறார். ஆனால் எந்த விதத்தில் தேவனுடைய ஆலோசனைக்கு வருகிறதோ அதன்படி நம்ம என்ன செய்யணும், நடக்க வேணும். பாருங்கள், வேதம் வாசிக்கும் போது நமக்கு ஆலோசனை வரும், வசனத்தின் மூலமாக ஆண்டவனுக்கு ஆலோசனை தருவார். ஆலயத்துக்கு வரும்போது ஆண்டவர் பேசி நமக்கு வேண்டிய ஆலோசனை தருவார். ஊழியர்காரன் மூலமாக ஆண்டவர் என்ன செய்வார், ஆலோசனை தருவார். இதெல்லாம் ஆண்டவர் வச்சு, இதெல்லாம் ஆண்டவருடைய வழிகள் இதெல்லாம். அதனால் எந்த விதத்தில் நமக்கு ஆலோசனை வருதோ அது அப்படியே கேட்டு நடக்கணும். ஊழியக்காரன் இப்படி சொல்லிட்டாங்களே அப்படின்ட்டு இல்லை. ஊழியக்காரன் சொல்கிறேன்னா அது தேவன் மூலமாய் வருகிற காரியங்கள். ஆனால் ஏதோ ஒரு விதத்தில் ஆண்டவர் என்ன செய்ய நமக்கு வேண்டிய ஆலோசனை தருகிறார். அந்த ஆலோசனையின்படி நம்ம நடக்கணும். இது சொன்னால் செய்யணுமா, அது போலாம் இருக்குது. பாருங்களேன், சில வேளையில் எனக்கு ரொம்ப மனம் வருத்தம் என்னென்றால் ஆலோசனை கேட்குறாங்க ஆனால் நடக்காமல் போயிடறாங்க. அது என்ன மன வருத்தம்னா, நம்ம சொல்கிறது செய்யலையே அப்படி மனத்தை வர அல்ல, தேவனுடைய ஆலோசனை வீணடித்து கொண்டு இருக்கிறாங்களே அந்த மன வருத்தம் தான். தேவன் கிருபையாய் ஆலோசனை தருகிறாரு, ஆனால் அதை வீணடித்து கொண்டு இருக்கிற அந்த தான் மன வருத்தம். நான் சொல்லி தான் நீங்கள் செய்யணும் அப்படி இல்லை, தேவன ஆலோசனை நல்லா வருது ஆனால் அதன்படி நடக்க மாட்டேன்றேன், அதை வீணடித்து கொண்டு இருக்கான். அந்த ஒரு மன வருத்தம் எனக்கு ரொம்ப அதிகமாக இருக்கு. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நம்ம ஆலோசனை கேட்குற ஆண்டவர் தருகிறாரு. அந்த ஆலோசனை நாம் எப்படி எடுத்துக்கணும், இது மனுஷனுடைய ஆலோசனை எடுத்துக்கணும், தேவ ஆலோசனை எடுத்துக்கொள்கிறோமா என்று நாம் பார்க்கணும். இன்றைக்கி அநேக வேளையில் தேவனுடைய ஆலோசனையை மனுஷனோட ஆலோசனையாய் நம்ம என்ன செய்கிறோம், எடுத்துக்கொள்கிறதுனால அதை செய்ய மாட்டேன். ஆண்டவர் ஒரு ஊழியக்காரர் எதுக்காக வச்சிருக்காருன்னா ஜனங்களுக்கு ஆலோசனை கொடுக்க தான் வச்சுக்கிறாரு. பாருங்க, அதனால் தேவன் அநேக வழிகளை கத்த நம்ம வச்சிருக்கிறான். ஆண்டவர் சில வேலையில் ஏன் ஊழியக்காரர் மூலமாக பேசுகிறாருன்னா ஆலோசனை கேட்குற நம்ம புரிந்து கொள்ளும்படி தான் ஆண்டு செய்கிறார். நம்ம எந்த வழியில் நமக்கு சொன்னால் நம்ம புரிந்து கொள்வோம் அந்த வழியில் தான் ஆண்டு ஆலோசனை தருவார். புரியாத வழியில் என்ன செய்ய மாட்டார், ஆலோசனை கூட. அப்படியே ஒரு நல்ல தேவன் நம்முடைய தேவன். ஹல்லேலூயா. நாம் புரிந்து கொள்ளாத விதத்தில் ஆலோசனை கொடுக்கிறவர் அவர் அல்ல. நாம் எந்த வழியில் நம்ம சொன்னால் நம்ம புரிந்து கொள்வோம் என்று அறிந்து தான் ஆண்டு சில வேலை ஆலோசனை தராரு. பாருங்களேன், அது போல் நம்ம செய்கிறோமா இல்லை ஆலோசனை கேட்குறோமா? சில வேளை ஆலோசனை கேட்காமையே சில வேளை நம்ம செய்து கொண்டு இருக்கிறோம்.
நம்ம எந்த காரியம் எடுத்தாலும் நாம் தேவனிடத்தில் ஆலோசனை கேட்கணும். ஆலோசனை நம்ம ஜெபம் பண்ணணும். ஆலோசனை ஜெபம் பண்ணாதான் அந்த ஆலோசனையின்படி நடக்கும்போது நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது எந்த காரியமாக இருந்தாலும் சரி, உங்கள் பிள்ளைகள் படிக்கிறீங்க, உங்கள் படிப்பின் காரியமாக இருக்கலாம், வீட்டு காரியமாக இருக்கலாம், எல்லாவற்றுக்கும் ஆலோசனை. வெறும் ஆவிக்குரிய மட்டும்தான் ஆண்டவர் சொல்வார். மற்றதில் ஆண்டவருக்கு நம்ம நினைக்க ஆண்டவருக்கு தெரியாது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறோம். எல்லாவற்றுக்கும் நாம் தேவனுடைய ஆலோசனை நம்ம கேட்கும்போது கர்த்தர் நம்மளுக்கு ஆலோசனை தருவார். அவர் அப்படிப்பட்ட தேவன் பாருங்கள். அதனால் வெறும் ஒரு சாட்சிக்காக நான் சொல்லுகிறேன். நான் முன்னாடி வண்டி ஓட்டுறதுக்கு தெரியும், டிவிஎஸ் ஷாம்பு வச்சுருந்தேன் நான். அது கொஞ்சம் பழசாயிடுச்சுனால மழை காலம்னா அது ஸ்டார்ட் ஆகாது, அடிக்கடி ஸ்டார்ட் ஆகுது. அது என்னென்னா அந்த கார்பெட்டில் போய் தண்ணி அடித்தேன், கார்பெட்டில் தண்ணி அடித்தேன், ஸ்டார்ட் ஆகுது. ஒவ்வொரு நாளும் இது க்ளீன் பண்ணி ஒவ்வொரு முறையும் அந்த மழை வரும்போதெல்லாம் க்ளீன் பண்ணி தான் போட்டுக்கொண்டு, ஏன் இது ஆகுது, எதுக்காக இந்த ஏன் எல்லாமே கரெக்டாக தானே இருக்குது, தண்ணி படாமல் தானே இருக்குது, தண்ணியில் போனால் தான் நினைக்கிறேன், சரி தண்ணி படாமல் தானே இருக்குது, இது ஏன் கார்பெட்டில் ஏன் தண்ணி வருது, இப்படி நான் யோசித்து கொண்டு இருக்கும்போது ஆண்டவர் சொன்னார், அந்த பெட்ரோல் டேங்க்கு என்ன செய்யணும், அது சாவி போட்டு அதை ஓட்டை ஆயிடுச்சுனால அது வழியாக பெட்ரோல் டேங்கில் தண்ணி போயின்னு இருக்குது, அதை கவர் வச்சு மூடுன்னு சொன்னார். அந்த பெட்ரோல் மூடிய கவர் போட்டு என்ன செய்யும், மூடுன்னு சொன்னேன். மூடின அந்த நாள் முதற்கொண்டு மழை பெஞ்சாலும் அது நிற்கவே இல்லை, அது ஸ்டார்ட் ஆகியிருந்தார். ஏன் சொல்ல வரேன்னா, தேவன் எல்லாவற்றுக்கும் அவர் ஆலோசனை தருகிற தேவன். ஹல்லேலூயா. எல்லாவற்றுக்கும் தருகிற. இதுக்கு போய் ஆலோசனை கேட்கணுமா? சில வேளை அப்படிதான் நினச்சின்னு இருக்கிறோம். எல்லாவற்றுக்கும் ஆண்டவர் ஆலோசனையை வைத்திருக்கிற, ஆலோசனை தருகிற. நம்ம கேட்கறது இல்லை, கேட்டாலும் நம்ம நடக்கிறது இல்லை. ஏன்? நம்ம ஆண்டவரோட யார்? நம்ம ஞானிகள், அவருடைய ஞானிகள். அதனால் அவர் சொல்கிற ஆலோசனை கூட நம்ம என்ன செய்கிறோம், கொஞ்சம் மாற்றி கீத்தி செய்யலாம், அப்படி தான் செய்து போய் கொண்டு இருக்கிறோம். ஆனால் ஒரு நாளும் அது வாய்க்காது, ஒரு நாள் நம்ம எதிர்பார்த்தபடி அது நடக்கவே நடக்காது. கர்த்தர் சொன்ன ஆலோசனையே நம்ம அப்படியே எழுத்து தவறாமல் புள்ளி தவறாமல் நம்ம செய்கிற ஜனங்களாக இருக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படி இருந்தால் தான் நம்ம காரியங்கள்லாம் வாய்க்கும். அந்த காரியங்கள் வாய்க்கக்கூடாத வாய்க்க முடியாதபடி விரோதமாக எந்த காரியம் எழும்பினாலும் அது ஒரு நாள் அது தடை ஆகவே ஆகாது. ஹல்லேலூயா. அதனால் தேவ ஜனமாகிய நம்ம தேவனுடைய ஆலோசனை என்ன வருதோ அது அப்படியே நம்ம செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். அப்போது தான் நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும், நமக்கு சமாதானம் காணப்படும். இந்த நாளில் ஒரு சில சம்பவங்களை பார்க்க போகிறோம். அவங்க தேவனுடைய ஆலோசனையின்படி அவங்க நடந்ததுனால அங்கே வாழ்க்கையில் என்னென்ன தேவனுடைய ஆலோசனை எப்படியோ ஒவ்வொருடைய வாழ்க்கையில் இருந்தது என்று சொல்லி தான் இந்த நாளிலே நாம் பார்க்க போகிறோம். அதனால் நம்ம எந்த காரியம் இருந்தாலும் தேவ ஆலோசனையின்படி நம்ம நடக்கணும். ஒரு சபைக்கு வான்னு சொல்கிறோம், அது என்னன்னா அது தேவனுடைய ஆலோசனை. அது சபைக்கு வாங்க, கூட்டங்களுக்கு வாங்க, சபைக்கு தவறாமல் வாங்க, இதெல்லாம் என்னவென்றால் இது தேவனுடைய ஆலோசனை. இதுபடி நடந்தால் தான் நம்ம காரியங்கள் நடக்கும். நம்ம காரியங்கள் நடக்கும். இல்லை நான் வரமாட்டேன் அப்படின்னா நம்ம என்ன செய்தாலும் அது சில என்ன செய்ய வாய்க்காது. அதனால நம்ம என்ன செய்யணும், ஆண்டவர் எதையும் செய்ய மாட்டேன்றாரு. அப்படி ஆண்டவர் மேலே என்ன செய்யணும், நம்ம குற்றப்பத்திரம் பாருங்களேன். நம்ம செய்கிறது, நம்ம சொல்கிறது, நான் தேவனுடைய ஆலோசனைப்படி நான் அப்படியே செய்கிறேன்னா என்ன பார்க்கணும். இன்றைக்கு தேவனுடைய ஆலோசனை செய்யாமல் அந்த காரியங்கள் வாய்க்காத போது ஆண்டவர் எதையும் எனக்கு செய்யலை, ஆண்டவர் நான் இந்த காரியத்தை செய்ய ஆண்டவர் செய்யலை, ஆண்டவர் இதெல்லாம் பண்ணல என்று நம்ம ஆண்டவரை குறித்து நம்ம முறுமுறுக்கிறது நமக்கு நல்லா இருக்காது. தேவன் சொல்கிறபடி நான் செய்கிறேன்னா, என்ன ஆலோசனை சொல்கிறதோ அதன்படி நான் நடக்கிறேன்னா என்று நான் ஆலயத்துக்கு வரேன்னா நம்ம வாரம் தவிர என்ன செய்யணும், ஆலயத்துக்கு வரணும். ஜபம் பண்ணுனா ஜபம் பண்ணணும், வேதம் வாசிக்கணும் வேதம் வாசிக்கணும். அதுபோல் இருந்தால் தான் நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும்.
இல்லைன்னா சில போராட்டங்கள், சில பிரச்சனைகள் எல்லாமே இருக்கும். ஆனால் தேவனுடைய ஆலோசனை கேட்டு நம்ம நடக்கும்போது நெருக்கம் வந்தாலும் அது நம்முடைய வாழ்க்கையை ஒன்றும் செய்யவே செய்யாது. அதாவது தேவனுடைய ஆலோசனைப்படி நாம் நடக்க வேண்டும். ஒரு 5 காரியத்தை நான் சொல்லுகிறேன், டைம் இருக்கிறதுக்கு நம்ம பார்க்க போகிறோம். 1, தேவனுடைய ஆலோசனை நம்மை வெட்கப்படுத்த விடாது. தேவனுடைய ஆலோசனை நம்மை வெட்கப்படுத்த விடாது. 2, தேவனுடைய ஆலோசனை நம்மை கைவிடாது. தேவனுடைய ஆலோசனை நம்மை கைவிடாது. 3, தேவனுடைய ஆலோசனை நம்மை நெருக்க விடாது. 4, தேவனுடைய ஆலோசனை நம்மை அசைக்க விடாது. 5, தேவனுடைய ஆலோசனை நம்மை உடைக்க விடாது. தேவனுடைய உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று சொன்ன தேவன், அந்த தேவனுடைய ஆலோசனை ஒரு மனுஷனுக்கு எப்படி இருக்கும் என்றால் அது வெட்கப்படுத்த விடாது. தேவனுடைய ஆலோசனை வெட்கப்படுத்த விடாது. தேவனுடைய ஆலோசனை கைவிடாது. தேவனுடைய ஆலோசனை நெருக்க விடாது. தேவனுடைய ஆலோசனை அசைக்க விடாது. தேவனுடைய ஆலோசனை உடைக்க விடாது. ஆனால் தேவனுடைய ஆலோசனைப்படி நம்முடைய வாழ்க்கையில் நாம் நடக்கிற ஜனங்களாக நாம் இருக்க வேண்டும். ஒவ்வொரு காரியம் நாம் பார்க்க போகிறோம். 1, தேவனுடைய ஆலோசனை நம்மை வெட்கப்படுத்த விட வேண்டும். தேவனுடைய ஆலோசனைப்படி நடப்போமானால் எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் அந்த தேவனுடைய ஆலோசனை, தேவன் மூலமாக வருகிற ஆலோசனை ஒரு நாள் நம்மை வெட்கப்படுத்த விடவே விடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லியிருக்க, என் ஜனம் ஒருபோதும் என்ன செய்யதில்லை, வெட்கப்பட்டு போவது இல்லை என்று சொல்லி யோவேல் 2 அதிகாரம் 26 கடைசி பாரு, என் ஜனம் ஒருபோதும் என்ன செய்ய மாட்டாங்க, வெட்கப்பட்டு போவது இல்லை. அதாவது தேவன் ஒருபோதும் தம் ஜனத்தை அவர் என்ன செய்கிறது இல்லை, அவர் வெட்கப்படுத்தாத தேவன். அதனால்தான் ஆண்டவர் என்ன செய்கிறாரு, ஆண்டவர் ஆலோசனைகளை ஆண்டவனுக்கு தருகிறார். ஹல்லேலூயா. அதே ஏன் நான் வெட்கப்பட்டு போகக்கூடாது என்று சொல்லி ஆண்டவர் சில ஆலோசனை தருகிறார். அந்த ஆலோசனை நடக்கும்போது அந்த தேவனுடைய ஆலோசனை நம்ம எந்த சூழ்நிலை யாருக்கு முன்பதாகும் நம்மை வெட்கப்படுத்த ஒரு நாள் விடவே விடாது. ஹல்லேலூயா. அந்த ஆலோசனை என்னவோ, அந்த ஆலோசனை என்ன செய்யணும்னு சொல்லுதா, அந்த ஆசீர்வாதத்தை, அந்த அற்புதத்தை, அந்த அதிசயத்தை நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் செய்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த ஆலோசனையினால நமக்கு அற்புதங்கள், அதிசயங்களையும் நம்மளால் பெற்றுக்கொள்ள முடியும் பாருங்க. அதனால் நம்ம தேவனுடைய ஆலோசனையின்படி நம்ம நடக்கிற ஜனங்களாக, அதன்படி கீழ்ப்பணிந்து நடக்கிற ஜனங்களாக இருக்கும்போது ஒரு நாளும் நம்ம வெட்கப்பட்டு போகவே மாட்டோம். வசனம் சொல்லுகிற, அவரை விசுவாசிக்கிறன் எவனோ அவன் என்ன செய்கிறது இல்லை, அவன் வெட்கப்பட்டு போவது இல்லை என்று சொல்லி ரோமர் 10 அதிகாரம் அப்படியே தேவன் நம்மை அவர் அப்படியே ஆசீர்வதிக்கிற தேவன். ரோமர் 10 அதிகாரம் 11 பார்க்கிற, அவரை விசுவாசிக்கிறவன் அவன் வெட்கப்படுவது இல்லை என்று வேதம் சொல்லுகிறது என்று சொல்லி பார்க்கணும். நம்முடைய வாழ்க்கையில் நம்ம எல்லா விஷயம் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு அவ்வப்போது கர்த்தர் சில ஆலோசனைகள் தருகிறார். அந்த ஆலோசனையை நாம் கேட்டு நடக்கணும். அந்த ஆலோசனையின்படி நம்ம நடக்கணும் பாருங்கள். நம்ம ஆலோசனைப்படி அந்த காரியத்தை செய்யணும். அந்த ஆலோசனைப்படி நம்ம வாழணும் பாருங்களேன். அப்படி இருந்தால் தான் அந்த நம்ம வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். சில வேளையில் பார்க்கும்போது இதை செய்யாத என்னவார், இது பேசாத என்னவார், அது போல் நம்ம இருக்கணும். பேசாத என்று சொல்லி நம்ம பேசி கொண்டு இருப்போமானால் அது நமக்கு ஆசீர்வாதம் வராது. செய்யாதன்னு சொல்லி நம்ம செய்து கொண்டு இருப்போமானால் ஆசீர்வாதம் நமக்கு வராது. ஆண்டவர் என்ன சொல்கிறாரோ அதன்படி நம்ம அப்படியே நாம் செய்ய வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ அமர்ந்திருன்னா நம்ம அமர்ந்து இருக்கணும். நீ காத்திருன்னா நம்ம காத்து இருக்கணும். நீ சும்மா இருந்தால் நம்ம சும்மா இருக்கணும். நம்ம ஆண்டவர் சும்மா நம்மளால் என்ன செய்ய முடியாது, காத்து இருக்க முடியாது, சும்மாலாம் இருக்க முடியாதுயா. அவன் திட்டுறான், நம்ம சும்மாலாம் இருக்க முடியாது. நம்ம 4 வார்த்தை பேசினா என்ன செய்ய முடியும், நமக்கு ஒரு மன திருப்தி இருக்கும். நம்ம சில காரியங்கள் செய்தால் நமக்கு மன திருப்தியாக இருக்கும். அப்படிதான் சில வேலையில் நம்ம என்ன செய்யணும், தேவனுடைய ஆலோசனைக்கு நம்ம செவி கொடுக்கறது இல்லை, தேவனுடைய ஆலோசனைப்படி நம்ம செய்கிறது இல்லை. அதான் சில வேலையில் நம்ம
ஆண்டவர் ஜனமாக இருந்தாலும் சில வேலையில் நம்ம வெட்கப்படும்படியான சில வேலையில் வருது நம்ம வாழ்க்கையில். சில வேலையில் ஜனங்கள் நம்மை வெட்கப்படுத்தும்படி காரியம் செய்கிறாங்க. ஏன் அது வருது? இதெல்லாம் வெட்கப்படுத்தபடி செய்யணும். ஆண்டவர் என் ஜபத்தை கேட்கல, ஆண்டவர் என்னை அப்படி என்னை கை விட்டாரு, இப்படிலாம் சொல்கிறோம் பாருங்க. ஆண்டவர் எதுவும் செய்யல, நம்ம செய்ததுனால தான் காரியம் நடக்குது. நம்ம என்ன செய்ய மாட்டோம், அதை ஒத்துக்க மாட்டோம், அதெல்லாம் ஒத்துக்க மாட்டோம். ஆண்டவர் பார்த்துன்னு தானே இருக்கிற, ஏன் என்ன ஆண்டவர் செய்தார், அப்படி தான் ஆண்டவர் குறை சொல்லின்னு இருக்கும். ஒரு கர்த்தருடைய பிள்ளையா அல்லது ரட்சிக்கப்பட்டவர்களா அல்லது தேவனின் நாமத்தை தரித்திருக்கிற ஜனங்களை ஒருவரை என்ன செய்ய முடியாது, வெட்கப்படுத்த முடியாது. நாம் தேவனுடைய ஆலோசனைப்படி நாம் கேட்டு நடப்போமானால், தேவன் சொல்கிறபடி நாம் வாழ்க்கை இருக்குமானால் ஒரு நாளும் நான் வெட்கப்பட்டு போகவே மாட்டேன். ஹல்லேலூயா. எனக்கு வருகிற அந்த தேவ ஆலோசனை, நான் செய்கிற அந்த தேவ ஆலோசனை, நான் நடக்கிற அந்த தேவ ஆலோசனை ஒரு நாளும் என்னை வெட்கப்படுத்த ஒரு நாளும் விடவே விடாது. ஹல்லேலூயா. அந்த நேரத்தை, அந்த வேலையில் எனக்கு செய்ய வேண்டிய அற்புதத்தை, அதிசயத்தை, எனக்கு வர வேண்டிய நன்மைகளை அந்த தேவ ஆலோசனை எனக்கு பெற்றுத்தரோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால் நம்ம தேவனுடைய ஆலோசனைப்படி நாம் நடக்கிற ஜனங்களாக நாம் காணப்பட வேண்டும். வேதத்தில் நாம் பார்க்கும்போது நாம் பார்க்கிற ஒரு மனுஷன் தேவனுடைய ஆலோசனை கேட்டு அவன் நடந்ததுனால அவன் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்டதை இந்த வேத சம்பவத்தில் நம்மளால் பார்க்க முடியும். நீங்கள் 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரத்தில் பார்ப்பீங்களா, ஆனால் நாகமாண்ட மனுஷனை குறித்து அங்கே பார்க்கிறோம். அவன் யார் என்றால், அவன் தேவனை அறியாத ஒரு ஜனம், தேவனுக்கு விரோதமாய் செய்தவர்கள் பார்க்கணும், தேவனுக்கு விரோதமாக இருக்கிறவர். இங்கே நாம் பார்க்கும்போது அவன் ஒரு முறை என்ன செய்கிறான்னா, இந்த தேவ ஜனங்கள் விரோதமாய் போய் அவன் என்ன செய்கிறான், சண்டை போட்டு அந்த தேவ ஜனங்களை என்ன செய்கிறான்னா, இந்த யூத ஜனங்களை, தேவனை அறிந்திருக்கிற ஜனங்களை இவன் சிறைப்பிடித்து கொண்டு தன் தேசத்தில் கொண்டு வந்து அவர்களை சில பேரை கைதிகளாகவும் சில பேரை வேலை செய்கிற வேலைக்காரர்களாகவும் இங்கே வைத்து இருக்கிறான். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இப்போ அவனுக்கு ஒரு பிரச்சனை வருது. என்னவென்றால் 1ஆம் வசனத்தில் பார்க்குறோம், 2 ராஜாக்கு 5:1 சீரியா ராஜா படைத்தலைவனான நாகமான் என்பவன் தன் ஆண்டவனத்தில் பெரிய மனுஷனும் எண்ணிக்கை உள்ளவனாக இருந்தான். அவனை கொண்டு கர்த்தர் சீரியாவுக்கு இரட்சிப்பை கட்டளையிட்டால். மகா பராக்கிரமசாலியாகிய அவனும் குஷ்டரோகியாக இருந்தான். அந்த ஒரு வியாதினால் அவன் வாழ்க்கையில் பார்க்க அவன் வேதனை அனுபவித்து கொண்டிருக்கிறான். வியாதியினால் அவன் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறான். இப்போ அந்த சூழ்நிலையில் அவனுக்கு ஒரு ஆலோசனை வருகிறது. என்னவென்றால், நீங்கள் வேதத்தை பார்ப்பீங்களா, 2ஆம் வசனம் 3ஆம் வசனத்தில், சீரியாவிலிருந்து தண்டுகள் புறப்பட்டு இஸ்ரேல் தேசத்திலிருந்து ஒரு சிறு பெண்ணை சிறைப்பிடித்து கொண்டு வந்தார்கள். அவள் நாகமானின் மனைவிக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தாள். அவள் தன் ஆச்சரிய பார்த்து, என் ஆண்டவன் சமாரியாவிற்கு தீர்க்க தரிசனத்தில் போவாரானால் நலமாயிருக்கும், அவர் இவருடைய குஷ்டரோகத்தை நீக்கி விடுவார் என்றார். ஒரு ஆலோசனை வருது. எங்கேருந்து வருதுன்னா, ராஜாவினிடத்துலேருந்து வரல, ஞானிகளிடத்துலேருந்து வரல. அவர் யாரை சிறைப்பிடித்து கொண்டு வந்து தன் வீட்டில் வேலைக்காரியாக வச்சிருக்கிறானோ அந்த சிறு பெண் மூலமாக ஆலோசனை வருகிறது. இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையதான் சொன்னேன், ஆண்டவருடைய ஆலோசனை பல விதங்களிலே கர்த்தர் நமக்கு ஆலோசனை தருகிற தேவன். இந்த ஆலோசனையின்படி நாம் நடப்போமானால் அது நம்முடைய வாழ்க்கையை ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். இங்கே நாம் பார்க்கிறோம், அவன் தேவனை அறியாத ஜனந்தான், தேவனை அறியாதந்தான். ஆனால் அவனுக்கு வந்த ஆலோசனையை அவனை அப்படியே செய்கிறத பார்க்கணும். தேவனை அறியாதவன் செய்கிறான், ஆனால் தேவனை அறிந்த ஜனம் நம்ம செய்ய மாட்டேன்றோம். அதுக்கு ஒரு ஆலோசனை பண்ணிக்கணும், அப்படி இருக்கிறோம். ஆனால் இங்கே நாம் பார்க்கிறோம், நான் போய் சண்டை போட்டு நான் சிறைப்பிடித்து கொண்டு என் வீட்டில் வேலை செய்த பொண்ணு சொல்கிறத நான் கேட்கணுமா அப்படின்ட்டு என்ன செய்யலை, அவன் நினைக்கல. பாருங்களேன்,
ஒரு ஆலோசனை வருது, அந்த ஆலோசனையின்படி அவன் எந்த தாமதம் இல்லாமல் அவன் செய்கிறத பார்க்குறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவன் தொடர்ந்து நீங்கள் வாசித்து பார்ப்பீங்களானால் அவன் தனக்கு மேலே இருக்கிற தன் ராஜாவிடத்தில் போய் அவன் சொல்கிறான், இது போல் நான் என் வீட்டில் இருக்கிற அந்த சிறு பெண் இது போல சொல்கிறா, நான் போகணும் அப்படின்னு எனக்கு கடிதம் கொடுங்க அப்படின்னு சொல்கிற போது அந்த ராஜா வேணால் கொடுக்குறான். ஒருவேளை அந்த ராஜா என்ன செய்யலை, என்னப்பா யாரோ ஒரு பொண்ணு சொல்கிறது பேச்ச நீ கேட்டு நீ போறிய, இதெல்லாம் நல்லா இருக்குமா, உனக்கு எவ்வளோ பெரிய மனுஷன், நீ நல்லா இருக்குமா, நீ போயிட்டு வரும்போது அது நடக்கலைனாக்கா உனக்கு ரொம்ப உனக்கு கேவலமாயிடும், அதெல்லாம் வேண்டாம் அப்படின்ட்டு ராஜா ஒரு வேளை சொல்லியிருக்கலாம். ஆனால் சொன்னாலும் இவன் என்ன செய்கிறான் என்றால் அவனுக்கு வந்த ஆலோசனையின்படி அவன் நடக்கிறத பார்க்குறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா சொல்லாமே. நாம் எல்லா சூழ்நிலையிலும் நாம் தேவனுடைய ஆலோசனையின்படி நடக்கிறவர்களாக நம்ம இருக்க வேண்டும். அப்போது நிச்சயமாக அந்த ஆலோசனை நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் ஒரு நாளும் நம்ம வெட்கப்படுத்த ஒரு நாளும் விடவே விடாது. சில வேளை நம்ம பார்க்கும்போது நம்ம அந்த ஆலோசனை கேட்கும் போது அந்த ஆலோசனையில் நம்ம சில தவறுகள் செய்தால் கூட அது ஆண்டவர் என்ன செய்கிறாரு, திருத்தி நம்ம சரியான நம்மை அவர் வழி நடத்துகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆனால் நம்ம அந்த ஆலோசனைப்படி நடந்தால் தான் அந்த காரியத்தை செய்வார். இங்கே நாம் பார்க்குறோம், அவனுக்கு வந்த அந்த ஆலோசனைப்படி அவன் செய்கிறத பார்க்குறோம். செய்கிற வேலையில் அவனுக்கு என்ன ஆலோசனை கொடுக்கப்பட்டதுன்னா, சமாரியாவில் இருக்கிற தீர்க்க தரிசனத்தில் போவாரானால் அப்படிதான் சொல்ல ஆலோசனை வந்தது. ஆனால் அவன் எங்கே போகிறான், சமாரியா இருக்கிற ராஜாவிட்ட போயிட்டான். எங்கே ஆலோசனை வந்தது, தீர்க்க தரிசனத்தில் போன்னு சொன்னார். அந்த ஆலோசனை வந்தது, ஆனால் அவன் செய்கிறான். ஆனால் அந்த ஆலோசனையில் சில தடுமாற்றம் அவனுக்கு வந்தபோது கர்த்தர் அவனை விடலை. ஹல்லேலூயா. பார்க்கிறோம், அங்கே ராஜாவிடத்தில் போய் அவன் கேட்டபோது அந்த ராஜா பயந்துட்டான். என்னடா இது, நான் தேவனா, நான் 7ஆம் வசனம் பார்க்கிறோம், நான் தேவனா இதெல்லாம் போக்குவதுக்கு. அவன் என்ன செய்யுதுன்னு தெரியல. அவன் நினச்சிட்டான், இவன் நம்மளை விரோதிக்க தான் இப்படிலாம் பண்ணின்னு இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டான். ஆனால் எங்கே நாம் பார்க்கிறோம், 10ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், அப்போது எலிசா அவனிடத்தில் ஆணை அனுப்பி மன்னித்து கொள்ளுங்க, நீங்கள் பார்ப்பீங்களானால் 8ஆம் வசனம் பார்க்கிறோம், இஸ்ரவேல் ராஜா தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்ட செய்தியை தேவனுடைய மனுஷனாக எலிசா கேட்டபோது அவன், நீர் உம்முடைய வஸ்திரங்களை கிழித்து கொள்வானேன், அவன் என்னிடத்தில் வந்து இஸ்ரவேல் தீர்க்கதரிசி உண்டென்று அறிந்து கொள்ளட்டும் என்று ராஜாவுக்கு சொல்லி அனுப்பினான். பாருங்களேன், கொஞ்சம் தேவனுடைய ஆலோசனை தடுமாற்றம் வந்தாலும் ஆண்டவர் அதை சரி செய்து சரியான வழிகளிலே கர்த்தர் நடத்துகிறவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்கே வருகிறான், இவன் ஒரு எதிர்பார்ப்போட வருகிறான். அந்த தீர்க்கதரிசி வந்து இதெல்லாம் செய்வான். சில வேளையில் நம்ம அப்படிலாம் சில எதிர்பார்த்து கொண்டிருக்கோம். பாருங்கள், சில வேளையில் அது நடக்காத போது, நம்ம எதிர்பார்த்தபடி சில வேளை நடக்காத போது இது தேவனுடைய ஆலோசனை இல்லை அப்படின்னு நம்ம நினச்சிடுறோம். நமக்கு எப்படி ஆலோசனை வரணும் நம்ம எதிர்பார்க்குறோன்னா, நம்ம எதிர்பார்த்தபடி நமக்கு எப்படி இருக்கணும், ஆலோசனை வரணும். நான் என்ன விரும்புகிறேனோ அதே போல் ஆண்டவர் என்ன செய்யணும், நமக்கு ஆலோசனை கொடுக்கணும். அது போல் ஆண்டவர் தர மாட்டார். நம்ம என்னென்னவோ நினைப்போம், நம்ம என்னென்ன யோசின்னு இருப்போம், அதன்படி ஆலோசனை கொடுத்தா நம்ம வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்காது. அவர் என்ன ஆலோசனை வச்சா அதை தான் கொடுப்பாரே தவிர நான் விரும்புகிறபடியெல்லாம் ஆலோசனை தர மாட்டார். சில வேலைகளில் தேவனுடைய ஆலோசனை நான் விரும்பாததை கூட இருக்கலாம், ஆனால் அந்த ஆலோசனையின்படி நம்ம நடக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாமே நான் விரும்புகிறபடி இருக்கும் அப்படின்னு ஒரு நாள் நம்ம நினைக்கவே கூடாது. ஆண்டவர் எந்த ஆலோசனை கொடுத்தாலும் அது முழு இருதயத்தோடு அந்த ஆலோசனையின்படி நாம் நடக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படி இந்த ஆலோசனையின்படி நடந்தாலும் கொஞ்சம் தடுமாற்றாங்க வாழ்க்கை இருந்தாலும் அந்த ஆலோசனையில் அவன் இருந்ததுனால தேவன் அவன் தடுமாற்றத்தில் மாற்றி அவன் வாழ்க்கையில் அவனுக்கு என்ன நடக்க வேண்டுமோ கர்த்தர் அந்த காரியத்தை செய்கிறத பார்க்குறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் பார்க்கிறோம். தொடர்ந்தாக நீங்கள் அந்த வேத பகுதி வீட்டில் போய் வாசித்து பார்ப்பீங்களானால், நீ அந்த தீர்க்கதரிசி வரும்போது அவர் நினச்சா வெளியே வந்து அவர் என்னெல்லாம் பூசி ஜெபம் பண்ணுவார், அப்படின்னு தடாபுடலாம் பண்ணுவார்.
அப்படிதான் நினைச்சேன். நம்ம வாழ்க்கை அப்படிதானுங்க, ஆலோசனை வருமா தடாப்புடலாம் இருக்கும், அப்படிதான் நினைப்போம். அவன் சொல்றான், நீ இப்போ யோர்தானில் போய் 7 தடவை மூழ்கி எழுந்துரு அப்படின்னு சொல்லிட்டான். ஒன்றுமே இல்லை அது. அவன் சொன்னான், யோர்தானை காட்டி எங்கள் தேசத்து நல்ல நதியெலாம் இருக்குது, இங்கே வந்து முழுக சொல்றி அப்படின்னு கோபம் வந்து அவன் போகிறான். ஆனாலும் அவன் வேலைக்காரர்கள் என்ன செய்கிறாங்க, அவனுக்கிட்ட பேசுகிறாங்க. தேவன ஆலோசனை, இப்போ ஒரு ஆலோசனைப்படி நான் தேவன ஆலோசனை நடக்கும்போது அதுக்கு விரோதமாக என்ன காரியம் வந்தாலும் அந்த ஆலோசனை ஒரு நாள் என்ன செய்யாது, தடைபடாது, அது நிச்சயமாய் நிறைவேறும். ஹல்லேலூயா. அது இங்கே பார்க்க தேவன் ஆலோசனைப்படி நடக்கிறான். ஆனால் அதில் சில தடுமாற்றங்கள், சில தடைகள் இருக்குது பார்க்குறோம். ஆனாலும் அங்கே நம்ம பார்க்குறோம், கர்த்தர் என்ன ஆலோசனைப்படி கொடுத்தாரோ, என்ன ஆலோசனை நடந்தானோ அது அப்படியே நடக்கிறத அவன் சொல்லிட்டான். போயா, நான் என்னென்ன நினச்சேன், நான் ஒன்றும் இல்லாத ஒரு போய் 7 தடவை உங்கள் குளத்துல போய் மூழ்கி எழுதுன்னு சொன்னேன். 7 தடவை மூழ்கி எழுந்தேன், ஏன் சுகமாகும்? நான் ஏதோ பெரிய எதிர்பார்ப்போட நீ என் காயத்தெல்லாம் எண்ணெய் பூசி நீ மணிக்கணக்காக ஜோம் பண்ணுவ அப்படின்னு நான் நினச்சாக்கா, குளத்தில் போய் மூழ்கி எழுந்துருன்னு சொல்கிறிய, இது நான் ஆலோசனை, இதெல்லாம் செய்ய முடியாது அப்படின்ட்டு அவன் என்ன செய்கிறான், அவன் ஊருக்கு கிளம்புறான். அந்த நேரத்தில் அந்த வேலைக்காரர்கள் அவன் மடக்கி என்ன சொல்ல, அவர் பெரிய காரியத்தை சொன்னால் செய்வீங்களே, அவர் சின்ன காரியத்தை தான் சொல்கிறாரு, அதை செஞ்சிருங்களேன். இன்றைக்கி நம்ம பெருசாக சொன்னால் தான் நம்ம செய்வோம், சின்ன காரியத்தெலாம் செய்ய மாட்டோம். இது செய்தால் என்ன ஆக போகுதுன்ட்டு இப்போ பாருக்க அவன் சொல்கிறாங்க, அவர் பெரிய காரியம் சொன்னால் நிச்சயமாக செய்வீங்களே, ஒரு சின்ன காரியத்தையும் சொன்னால் செய்திருங்களேன். இதெல்லாம் ஏன் வருதுன்றா, நம்ம ஆலோசனையில் தேவன் ஆலோசனை நடக்கும்போது அதுக்கு விரோதமாக என்ன காரியம் ஆனாலும் தேவன் ஆலோசனை ஒரு நாளும் தடைபடாது, அது நிச்சயமாய் நிறைவேறும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால தான் நம்ம தேவன் ஆலோசனைப்படி நம்ம நடக்கிறதா இருக்கணும். இப்போ பார்க்குறோம், கடைசியாக அவனுக்கு என்ன ஆலோசனை கொடுக்கப்பட்டதோ அதன்படி அவன் செய்து வசனத்தில் பார்க்கிறோம். 14ஆம் வசனத்தில் 2 ராஜாக்கள் 5:14 பார்க்கிறான். அவன் இறங்கி தேவனுடைய மனுஷன வார்த்தையின்படி யோர்தானில் 7 தரம் முழுகின போது அவன் மாம்சம் சிறு பிள்ளையின் மாம்சத்தினால் மாறி அவன் சுத்தமானான். தேவனுடைய ஆலோசனை நமக்கு ஒரு நாளும் வெட்கப்படுத்த விடவே விடாது. ஒருவேளை அவன் வீட்டாரெல்லாம் அவங்க வீட்டில் என்ன நினச்சிருந்துருப்பாங்க, வரும்போது நல்லா வருவாரா, இல்லை அதே மாதிரி வந்தாக்க என்ன செய்கிறது என்று ஒருவேளை அவங்க வீட்டாரெல்லாம் நினச்சிருக்கலாம் பாருங்க. ஆனால் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் அல்ல நாம் தேவனுடைய ஆலோசனைப்படி நாம் நடப்போமானால் நிச்சயமாக தேவனுடைய ஆலோசனை ஒரு நாளும் எந்த ஜனத்தின் முன்பதாகவும் நம்ம என்ன செய்யுது, வெட்கப்படுத்த விடவே விடாது. இது எந்த காரியமாக இருந்தாலும் வெட்கப்படுத்த விடவே விடாது. இவங்க பார்க்கிறோம், அவன் தன்னுடைய ஊருக்கு அவன் போகும்போது அவன் எப்படி போனான்னா, அவன் ஆனந்த களிப்போடு தன் ஊருக்கு போனான். அது மாத்திரமல்ல, அவன் ஆர்ப்பரிப்போடு அவன் தன் ஊருக்கு போகிறான். ஏன்? அவன் வந்த காரியம் அப்படியே வாய்த்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவன் வந்த காரியம் அப்படியே நடந்தது. நேரம் எடுக்கலை, காலங்கள் எடுக்கலை, போப்பா கொஞ்சம் நாளாக சரியாயிடும் அப்படின்லாம் சொல்லலை. அதே வேலையிலே அந்த காரியங்கள் நடக்கிறத பார்க்குறோம், வாய்க்கிறத பார்க்குறோம். தேவனுடைய ஆலோசனை அவனை என்ன செய்யலை, வெட்கப்படுத்த விடவே இல்லை. ஹல்லேலூயா. இதுபோல தேவ ஜனமாகிய நாம் தேவ ஆலோசனைப்படி நடக்கிறவர்களாக இருக்கும். ஒருவேளை மற்றவர்களுக்கு வினோதமாக இருக்கலாம், சில வேளையில் பார்க்க மற்றவர்களுக்கு பைத்தியக்காரத்தனமாக இருக்கலாம். மற்றவங்க என்ன நினைச்சாலும் பரவாயில்ல, எனக்கு வந்த ஆலோசனையின்படி நாம் நடக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது பண்ணி நடப்போமானால் மற்ற எந்த ஜனங்க அப்படி நினைச்சாங்களோ அதே ஜனங்க முன்பாக ஒரு நாளும் தேவனுடைய ஆலோசனை நம்ம வெட்கப்படுத்த விடவே விடாது. நம்ம ஆனந்த களிப்போட ஆர்ப்பரிப்போடு இருக்கத்தக்கதா தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால நம்முடைய வாழ்க்கை நாம் பெரியவர்களாக சிறியவர்களாக இருக்கலாம், சிறு பிள்ளைகளாக இருக்கலாம், அந்தந்த வயது உள்ளவருக்கு அந்தந்த வயது உள்ளவர்களுக்கு கர்த்தர் கொடுக்குற ஆலோசனையின்படி நாம் நடக்கணும், நாம் செய்யணும்.
அப்போ தான் நம்ம வாழ்க்கை அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஆலோசனை வரும். அதுபடி செய்தால் அவங்க ஆசீர்வதிக்கப்படுவாங்க. இல்லை என்றால் நம்ம ஆசீர்வதிக்கப்பட முடியாது. சிறு பிள்ளைகளுக்கு என்ன ஆலோசனை வருதோ அதன்படி நடக்கணும் பாருங்களேன். அதுபோல் நம்ம நடந்தால் சிறு பிள்ளைங்க என்ன ஆலோசனை வருது நம்ம அதுக்கு அதன்படி நாம் பிள்ளைகளை நாம் நடத்துகிறவர்களாக இருக்க வேண்டும். நாம் நடக்க வேண்டிய வழியை என்ன செய்யணும், நம்மளை நடத்தணும். நம்ம அவங்களுக்காண்டி என்ன வழி வைத்திருக்கோ அதன்படி நடக்கணும். பிள்ளைகளை தேவ பக்தியாக வளர்க்கணும். தேவனுக்கு பிரியமுள்ளவர்களாக பிள்ளைகளை வளர்க்கணும். அப்போ தான் அவங்க வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும். இல்லை என்றால் அங்கே வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படாது. நம்ம என்னதான் இரவு பகலும் கஷ்டப்பட்டு வேலை செய்தாலும் நம்ம எதிர்பார்த்தபடி அங்கே வாழ்க்கை இருக்காது. அவங்களுக்கு என்ன ஆலோசனை கொடுக்கப்படும் அதன்படி நம்ம என்ன செய்யணும், அவர்களை நாம் நடத்துகிறவர்களாக இருக்க. பெற்றோர்களாக நீங்கள் உங்கள் பிள்ளைகளை என்ன செய்யணும், அவங்க நடக்க வேண்டிய வழியில் பிள்ளைகளை நீங்கள் நடத்தணும். அப்போ தான் அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். இல்லை அவங்க என்ன செய்யுது, அவங்க கேட்டேன் அவங்க சொன்னால் கோச்சிக்கிறாங்க, என்ன செய்யுது அப்படின்னா சொன்னால் அவங்க வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்குது. நம்ம எதிர்பார்த்தபடி அவங்க வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்காது. ஆனால் இந்த எல்லாவற்றுக்கும் தேவனுடைய ஆலோசனை இருக்குது. அந்த ஆலோசனைப்படி யாரெல்லாம் நடக்கிறாங்க பார்க்குறோம். இப்போ அந்த ஆலோசனை நடந்தவர் தேவனை அறிந்தவன் இல்லை, அதுக்கப்புறம் தான் தேவனை அறிந்து கொள்கிற. தேவனை அறிந்தவன் இல்லை, ஆனாலும் அவன் தேவ ஆலோசனைப்படி நடந்தான். ஹல்லேலூயா. யாரெல்லாம் தேவனோட ஆலோசனைப்படி அப்படியே நடக்கிறார்களோ அந்த ஆலோசனை அவர்களை வெட்கப்படுத்த விடவே விடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது முதல். ரெண்டாவதாக நாம் பார்க்கும்போது தேவனுடைய ஆலோசனை நம்மை கைவிடாது. நம் தேவனுடைய ஆலோசனைப்படி நாம் நடப்போம்னா அந்த ஆலோசனை ஒரு நாள் நம்மை கைவிடவே விடாது. ஆண்டவர் ஒரு நாளும் தம்முடைய ஆலோசனை கேட்டு நடக்கிற ஜனங்களை ஆண்டவர் என்ன செய்கிறது இல்லை, அவர் கைவிடுகிறவர் அல்லவே அல்ல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கைவிடாத தேவன் அவர். அதான் இங்கே பார்க்கிறோம். நீங்கள் ஏசாயா 42ஆம் அதிகாரம், ஏசாயா 42ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். குருடரை அவர்கள் அறியாத வழிகளை நடத்தி அவர்களுக்கு தெரியாத பாதை அவர்களை அழைத்து கொண்டு வந்து அவருக்கு முன்பாக இருளை வெளிச்சமும் கோணலை செவியமாக்கி இந்த காரியங்களை அவர்கள் செய்து அவர்களை கைவிடாதிருப்பேன். தேவனுடைய ஆலோசனை, தேவன் தர ஆலோசனையின்படி நம்ம நடக்கும்போது ஒரு நாள் அந்த ஆலோசனை கைவிடவே விட. எதற்காக அந்த ஆலோசனை நம்முடைய வருகிறதோ, எதற்காக அந்த ஆலோசனை செய்கிறோமோ அந்த நன்மையை, அந்த ஆசீர்வாதத்தை நம்மளால் பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. அந்த அற்புதத்தை, அந்த அதிசயத்தை நம்முடைய வாழ்க்கையில் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். பாருங்கள். அதாவது ஆண்டவர் சொல்லும் போது சொன்னார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை என்ன செய்ய மாட்டேன், நான் உன்னை கைவிட மாட்டேன் என்று சொல்லி ஆண்டவர் வசனங்களை சொல்லிக்கிறத பார்க்குறோம். இன்னொரு வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீங்களானால் ஓசியா 11ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் பார்க்க. ஓசியா 11:8 பார்க்க. எப்ராயிமே, நான் உன்னை எப்படி கைவிடுவேன், இஸ்ரவேலே நான் உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன் என்று சொல்லிப்பார். ஒரு நாளும் கத்த யாருக்கும் முன்பதாகும் கத்த நம்மை எந்த சூழ்நிலை நம்ம அவர் ஆலோசனை நடக்கும்போது எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் தேவன் நம்மை ஒரு நாளும் கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா. இந்த உலகமே மாறி போனாலும் கர்த்தருடைய ஆலோசனைப்படி நடக்கிற நம்மை ஆண்டவர் ஒரு நாளும் கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் யார் கைவிட்டாலும் சரி ஆண்டவர் நம்மை கைவிட மாட்டார். ஆலோசனைப்படி நடக்கும் ஆண்டவர் நம்மை கைவிட மாட்டார். இன்றைக்கி ஆலோசனைப்படி நடக்காதனால சில வேளையில் அது அந்த நம்ம எதிர்பார்த்த காரியம் நடக்காதனால நம்ம ஆண்டவர் என்னை கைவிட்டுட்டாரு, ஆண்டவர் என்னை மறந்துட்டாரு, அப்படி தான் நம்ம ஆண்டவருக்கு மேலே என்ன குறை சொல்லி கொண்டு இருக்கோம். ஆண்டவரை குறை சொல்லி ஒரு பிரயோஜனம் இல்லை. ஏனென்றால் தம் செயல்களிலே நீதி உள்ள தேவன். ஹல்லேலூயா. எல்லாமே நீதியாக செய்ய, நியாயமாக செய்ய. யாருக்கும் அவர் என்ன செய்கிறது இல்லை, அநீதி செய்கிறவரும் இல்லை, அநியாயம் செய்கிறவரும் அல்ல.
அவர் ஆலோசனை நடக்கும்போது நிச்சயமாக அந்த ஆலோசனை நமக்கு என்ன சொல்லுகிறதோ அதுமாதிரி நடக்கும்போது எதற்காக அந்த ஆலோசனை கேட்டு நடக்கிறோம், அந்த ஆசீர்வாதத்தை, அந்த அற்புதத்தை, அந்த அதிசயத்தை நம்முடைய வாழ்க்கையில் நம்மால் பெற்றுக்கொள்ள முடியும். நீங்கள் வேத சம்பவத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும்போது, நீங்கள் ஆதியாகமம் 26ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கும் போது அங்கே ஈசாக்கை குறித்து நாம் பார்க்கிறோம். இப்போ அவன் ஈசாக்கு அவர் இருந்த நாட்களிலே ஒரு பஞ்சம் உண்டாகிறது. அந்த பஞ்சம் இருந்ததுனால தொடர்ந்து அந்த ஊரில் அந்த இருந்த இடத்துல வாழ முடியாத அந்த சூழ்நிலை வரும்போது இப்போ அவருக்கு சில ஆலோசனை வந்து அந்த ஆலோசனைப்படி செய்கிறதா பார்க்குறோம். அவருடைய ஆலோசனை இப்போ பார்க்கும்போது எகிப்துக்கு போகணும் என்ற ஒரு ஆலோசனை. என்னென்னா எகிப்து ஒரு வளமான தேசம், அதனால் இப்போ இருக்கிற சூழ்நிலை அங்கே போனாக்கா நம்ம குடும்பத்துக்கு நல்லா இருக்கும், ஆடு மாடெல்லாம் இருக்குது, அதெல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்லி அவருக்கு வந்த ஆலோசனைப்படி இப்போ நடக்க ஆரம்பிக்கிறார். இப்போ நடக்கும்போது என்ன நடக்குதுன்னு பாருங்களேன். 1-2 வசனங்களை நான் வாசிக்கிறேன். ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம். ஆபிரகாம் நாட்களில் உண்டான பஞ்சத்தை அல்லாமல் பின்னும் ஒரு பஞ்சம் தேசத்தை உண்டாயிற்று. அப்போது ஈசாக்கு பெலிசேதுக்கு ராஜாவாகிய அபிமெலேக்கிடத்தில் கேராருக்கு போனால் கர்த்தர் அவனுக்கு தரிசனமாய், நீ எகிப்துக்கு போகாமல். இப்போ அவன் பெலிச ராஜாவுக்கு போய் இப்போ அங்கே போயிட்டு இப்போ எங்கே போகணுன்னு நினைக்கிறான், எகிப்துக்கு போகணுன்னு நினைக்கிறாரு. ஒரு ஆலோசனை செய்கிறாரு, ஒரு ஆலோசனை வருது. ஆனால் ஆண்டவர் என்ன சொன்னி, எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்தில் குடியிரு. 3வது பாருங்க, இந்த தேசத்தில் வாசம் பண்ணு என்ற ஒரு ஆலோசனை வருது. ஆனால் அவரிடத்துல எப்படிப்பட்ட ஆலோசனை இருக்குது? நல்ல ஆலோசனை இருக்குது. அந்த தேசம் நல்ல ஒரு தேசம், அந்த தேசம் அதனால் அங்கே போனால் நமக்கு குறையே இருக்காது, அப்படி ஒரு நல்ல ஆலோசனை வருது. ஆனால் அது நடுவில் ஆண்டவருடைய ஆலோசனை வருது. என்ன, நீ என்ன ஆலோசித்து வச்சு அதன்படி செய்யாத, நான் உனக்கு என்ன சொல்கிறேனோ அதன்படி செய்யின்னு சொல்கிறேன். நம்ம பார்க்கிறோம், ஈசாக்கு இருந்த இடத்துல நம்ம இருந்தாக்கா ஆண்டவருக்கே பதில் சொல்லியிருப்போம். ஆண்டவரே, அது ரொம்ப நல்ல ஆலோசனை, நான் போகிற காரணம் ரொம்ப நல்ல இடம் ஆண்டவரே, அங்கே ஒரு குறையும் இருக்காது ஆண்டவரே, அப்படி ஆண்டவருக்கு நம்ம பதில் சொல்லியிருப்போம். ஆனால் ஈசாக்கை பார்க்குறோம், அவன் நல்ல ஆலோசனை அவன் வாழ்க்கை இருந்தாலும் கர்த்தருடைய ஆலோசனையே மேலானது என்று நினைச்சான். ஹல்லேலூயா. ஒருவேளை நம்ம இடத்துல நல்ல ஆலோசனை இருக்கும், ஆனால் எல்லா ஆலோசனை காட்டிலும் நான் வாழ்க்கையில் தேவனுடைய ஆலோசனை தான் மேலோங்கி இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. தேவனுடைய ஆலோசனை தான் நடக்கணும், என் ஆலோசனை நடக்கக்கூடாது. தேவனுடைய ஆலோசனை என் ஆலோசனை செய்யக்கூடாது, சேர்க்கக்கூடாது. தேவனுடைய ஆலோசனை என்ன சொல்லுகிறதோ அதன்படி நாம் செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அது எந்த காரியமாக இருந்தாலும் சார், தேவன் என்ன சொல்கிறாரோ அதன்படி நான் நடக்கவே, அதன்படி செய்யும்போது அந்த தேவ ஆலோசனை ஒரு நாள் நம்ம என்ன செய்யாது, கைவிடவே விடாது. அது நம்மை ஆசீர்வதிக்கும், நம்ம உயர்த்தும், நம்ம எல்லா காரியத்திலும் நம்மை ஆசீர்வதிக்கும். இங்கே பார்க்குறோம், இந்த ஈசாக்கியோட வாழ்க்கையை பார்க்கும்போது ஆண்டவர் சொல்கிறாரு, நீ இந்த தேசத்தை குடியிரு, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். அப்படி இந்த தேசம் எப்படி இருக்குன்னு தெரியாது, ஆனால் எகிப்து தேசத்தை பற்றி அது தெரிஞ்சதுனால இப்போ எகிப்து தேசத்துக்கு போகணுன்னுக்கிறான். ஆனால் இப்போ இந்த தேசத்தில் கூடிய இந்த தேசம் எப்படிப்பட்ட தேசம், இந்த தேசத்தில் என்ன செய்யறது, இந்த இடம் எப்படிப்பட்ட, ஒன்றுமே தெரியாது ஒரு காரியம். ஆனாலும் தெரியாத காரியமாக இருந்தாலும் ஆண்டவர் சொல்லிட்டாரு, நான் அப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லி. சில வேளை நமக்கு தெரியலையா, நம்ம அதுக்கு ஒன்று ஆலோசனை செய்துருக்கக்கூடாது. ஆண்டவர் சொன்னாங்க அதை அப்படியே செய்துடணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா சொல்லாமே. ஆண்டவர் சொன்னால் அப்படியே செய்தணும். இப்படி செய்தால் என்ன நடக்கும் அப்படின்லாம் நம்ம யோசிக்கக்கூடாது. இப்போ பார்க்கிறோம், ஆண்டவர் சொன்னார் இங்கே குடியிருன்னு. வேதம் அழகாய் சொல்லுகிறது 7ஆம் வசனத்தில், ஈசாக்கு கேராரிலே குடியிருந்தான். அவன் ஆலோசனைப்படி செய்யல, அவன் தேவனுடைய ஆலோசனைப்படி செய்கிறத பார்க்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, ஈசாக்கு கேராரிலே குடியிருந்தான். 12ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், ஈசாக்கு அந்த தேசத்தில் விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததுனால அந்த வருஷம் 100 மடங்கு
பலன் அடைந்தான். ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை எந்த தேசத்தில்? கர்த்தர் ஆலோசனை கொடுத்த தேசத்தில். ஹல்லேலூயா. இன்னும் சொல்லப்பட கர்த்தர் சொன்ன ஆலோசனையில் பார்க்கிறோம். ஆலோசனையின்படி அவன் விதைத்த போது, கர்த்தர் ஆலோசனையின்படி அவன் நடந்த போது பார்க்கிறோம், அவன் விதைத்தான், கர்த்தர் ஆசீர்வதித்தார். கர்த்தர் ஆலோசனை நடந்ததான் அந்த காரியம் நடக்கும். இல்லை, நான் தேவன் ஆலோசனை பண்ணி நடக்க மாட்டேன், ஆனாக்கா நான் செய்கிறதா கர்த்தர் ஆசீர்வதிக்கணும்னாக்கா ஆசீர்வதிக்க மாட்டேன். ஈசாக்கு ஏன் ஆசீர்வதிக்கப்பட்டார்னா அவர் கர்த்தருடைய ஆலோசனை நடந்ததுனால்தான். ஹல்லேலூயா. விதைத்து கர்த்தரை ஆசீர்வதித்து ஏன் ஆசீர்வதிச்சான்னா அவன் தன் என்ன அவனுக்கு ஆலோசனை கொடுத்தாரோ அதன்படி ஈசாக்கு செய்ததுனால. அதனால் நாம் தேவனுடைய ஆலோசனைப்படி செய்யணும். தேவன் என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யணும். தேவன் என்ன எப்படி நடக்க சொல்கிறாரோ, நம்ம எப்படி வாழ சொல்கிறாரோ, நம்ம என்ன செய்ய அதன்படி நடந்தாதான் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க முடியும். இல்லைன்னா அவர் ஆசீர்வதிக்க மாட்டார். அவர் இஸ்ரவேலை ஆசீர்வதி பிரியந்தான் அப்படின்னு நம்ம நினச்சி நம்ம ஏமாந்து போகக்கூடாது. பிரியந்தான், ஆனால் இஸ்ரவேலை ஆசீர்வதி பிரியந்தான் யார்? அவர் வழிகளின்படி நடக்கிற ஜனங்க, அவர் ஆலோசனைப்படி செய்கிற ஜனங்க. நாம் அவர் ஆலோசனைப்படி நாம் செய்து கொண்டு இருக்கிறோமா? சில காரியங்களை விட்டுடுன்னு சொல்கிறாரு, சில காரியத்தை விலகி வான்னு சொல்கிறாரு, சில காரியத்தை செய்யின்றாரு, சில காரியத்தை செய்யக்கூடாது என்றாரு. நாம் அதன்படி செய்கிறோமா? அதன்படி நடக்கிறோமா? செய்யன்னு சொல்கிற காரியத்தை செய்கிறோமா? செய்யக்கூடாத காரியத்தை செய்யாமல் இருக்கிறோமா? நம்ம பார்க்கணும். பாருங்க, என்ன ஆலோசனைக்கு வருதோ அதன்படி நம்முடைய வாழ்க்கை காணப்படணும். அப்படி நடந்தாதான் நம்ம ஒரு நாளும் எந்த சூழ்நிலையும் நான் கைவிடப்பட்டு போகவே மாட்டோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இல்லை என்றால் சில சூழ்நிலையில் நான் கைவிடப்படுகிற நிலையிலே நம்முடைய வாழ்க்கை காணப்பட்டு, நம்ம நெருங்கினவரு கூட நம்ம கைவிட்டுருவாங்க. நம்ம நன்மை பெற்றாலும் கைவிட்டுருவாங்க. நம்ம நன்மை பெற்றவங்க கைவிட்டாங்களே அப்படின்னு சொல்லி அவங்கள குத்தம் சொல்லி ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. எங்கே தவறு இருக்குன்னா நம்மிடத்துல தான் தவறு இருக்கு. ஏன்? நான் கர்த்தருடைய ஆலோசனை என்ன செய்யறது இல்லை. கர்த்தருடைய ஆலோசனை நடக்கிறது இல்லை. அதான் சில வேளை அது மாதிரி நடக்காதனால நம்ம தெரிஞ்சவங்க கூட நம்ம என்ன செய்கிறாங்க, நம்ம விட்டு போயிடுறாங்க. நம்ம தெரிஞ்சவங்க கூட நம்ம என்ன செய்ய மாட்டேறாங்க, நம்மளை விசாரிக்க மாட்டேன்றாங்க. பாருங்க, அதே நம்முடைய வாழ்க்கையில் நாம் தேவனுடைய ஆலோசனைப்படி நாம் நடக்கிற, வாழுகிற, செய்கிற ஜனங்களாய் நாம் காணப்பட வேண்டும். ஈசாக்கை பார்க்கும்போது நாம் பார்க்கிறோம், அவன் தேவனுடைய ஆலோசனைப்படி அவன் நடந்ததுனால நாம் பார்க்கிறோம், முன்பின் தெரியாத ஒரு தேசம்தான். இந்த தேசத்தின் நிலம் எப்படிப்பட்டதுன்னு தெரியாது தான். ஆனாலும் அங்கே நாம் பார்க்கிறோம், அவன் இதைத்தான் அவன் 100 மடங்கு அவன் பலன் அடைந்தான். வசனம் சொல்ல 13 ஆதியாகமம் 26 13 14 பார்க்கிறோம். அவன் ஐஸ்வரனாகிய வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். அவனுக்கு ஆட்டு மந்தையும் மாட்டு மந்தையும் அநேக பனி விளைக்க இருந்தபடியினால் பெலிஸ்த அவள் மேல் பொறாமை கொண்டு. பாருங்கள், அவன் வாழ்க்கையில் பார்க்கிறோம், அவன் ஆரம்பத்தில் ஒருவேளை அற்பமாக எண்ணிருக்கலாம். பாருங்களேன், இவன் ஏதோ விதைக்கிறான், என்ன பண்ண போகிறான், இவன் ஆரம்பத்தில் தெரிஞ்சுதான் என்ன பண்ணியிருப்பாங்க, அவனை தடை செய்திருப்பாங்க. எது யாரா நீங்கள் எங்கள் தேசத்தில் விதைக்கிற அப்படின்னு செய்திருப்பாங்க. ஆனால் இவனுக்கு ஒன்றும் சரி அதோ செய்யிட்டு போட்டோம் அப்படின்னு நினச்சவங்க இப்போது அவளுமே பொறாமை கொள்கிற அளவுக்கு அவன் வாழ்க்கையை கர்த்தர் இங்கே ஆசீர்வதிக்கிறத பார்க்குறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்ன எல்லாரை காட்டிலும் அவன் வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனான். நம்முடைய வாழ்க்கை தேவனுடைய ஆலோசனைப்படி நாம் நடப்போமானால் தேவனுடைய ஆலோசனை கைவிடாது, நம்ம விருத்தி அடைவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் விருத்தி அடைவோம், நம் விருப்பங்கள் நிறைவேறும். ஹல்லேலூயா. பார்க்க அவன் விருத்தி அடைகிறத பார்க்கிறோம். அவன் விருப்பங்கள் எல்லாவற்றையும் இங்கே அவன் என்ன விரும்பினா, அங்கே போனால் நான் என்ன செய்வேன், எகிப்துக்கு போனால் நான் நல்லா ஆசீர்வாதமாக, அந்த விருப்பம் இங்கே நிறைவேறத பார்க்குறோம். ஹல்லேலூயா. அப்படி விருத்தி அடைகிறான். அவன் இருந்ததை காட்டிலும் அவனுக்குன்னு கொஞ்சம் ஆடு மாடு இருந்தது.
அதாவது கொஞ்சம் ஆளுங்க மேலே வச்சு நான் என்ன செய்ய போகிறேன், அதனால் மற்ற எங்கே செழிப்பாக அங்கே போகலான்னு தான் நினச்சேன். ஆனால் அங்கே பார்க்குறோம் அவன் இருந்ததை பார்க்கணும் கர்த்தர் அவனை அதிகமாக ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. அந்த தேசத்தை அந்த இடத்துல அப்படி விருத்தி அடைகிறான், அவன் விருப்பங்கள் நிறைவேறுகிறதும் இந்த வேத சம்பவத்தை பார்க்க முடியும். தொடர்ந்து நீங்கள் வாசித்து பார்ப்பீங்களாண்ணா அவன் என்னெல்லாம் செய்தானோ எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதித்து கொண்டே வந்தான். அவன் என்னென்ன தோண்டினான், அவன் தோண்டின எல்லா துறையிலும் என்ன தான் வந்தது, தண்ணி வந்தது. அல்லேலூயா. ஒரு துறவிலும் தண்ணி இல்லைன்னு இல்லை, அவன் தோண்டின எல்லா துறவிலும் அங்கே தகப்பன் தோண்டி வச்ச துறவு தான் எல்லாம் தூத்து போட்டாங்க. மறுபடியும் அவன் தோண்டும் போது அது அவன் தண்ணீரை பார்க்குறான். அல்லேலூயா. ஏனென்றால் அவன் தேவனுடைய ஆலோசனைப்படி நடந்ததுனால அந்த தேவனுடைய ஆலோசனை அவனை என்ன செய்யலை, அவனை கைவிடவே இல்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையை அவன் தேவனுடைய ஆலோசனை நடப்போமானால் அந்த ஆலோசனை ஒரு நாளும் நம்மை கைவிடவே விடாது. எதற்காக அந்த ஆலோசனை செய்கிறோமோ அந்த காரியம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறும். அல்லேலூயா. நீங்கள் தொடர்ந்து ஈசாக்கின் வாழ்க்கை நீங்கள் வாசித்து பார்ப்பீங்களா? 22 பார்க்கிறோம், நாம் பலுகி பெருகும்படி கர்த்தர் நமக்கு இடத்தை உண்டாக்கினார் என்று சொல்லி அதுக்கு ரெகபோத் என்று பெயரிட்டான். ஆனால் அவனுடைய ஆலோசனை என்னமோ எகிப்துக்கு போகணும்னு சொல்லி. ஆனால் தேவனுடைய ஆலோசனை இங்கே தங்கி இங்கே நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் அது சொன்னார். அதன்படி அவன் வாழ்க்கை இங்கே நடக்கிறத பார்க்குறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. அதனால் நம்முடைய வாழ்க்கையில் தேவனுடைய ஆலோசனை நடக்கணும். நிச்சயமாக தேவனுடைய ஆலோசனை நம்ம வாழ்க்கை ஒரு நாளும் கையை விடாது. நம்முடைய வாழ்க்கையில் நம்ம ஒரு நாளும் குறுகி போக மாட்டோம். நம்ம வாழ்க்கையில் நம்ம விருத்தி அடைவோம். அல்லேலூயா. நம் விருப்பங்கள் ஒரு நாள் தடைபடாது. நான் என்ன விரும்பணும் கர்த்தர் அந்த விருப்பங்களை நிறைவேற்றி அவர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. இது 3வது நாம் பார்க்கும்போது தேவனுடைய உனக்கு ஆலோசனை சொல்லுவேன்னு சொன்ன தேவன் ஆலோசனையில் ஆச்சரியமான ஆலோசனை கர்த்தர் அவர். அதனால் ஒரு ஆலோசனை நித்திய காலமாய் அதை நிற்கக்கூடியது, ஒரு ஆலோசனை உறுதியாக இருக்கக்கூடியவைகள். அந்த ஆலோசனைப்படி நாம் நடக்கும்போது நிச்சயமாக அந்த ஆலோசனைப்படி நடக்க அந்த ஆலோசனை நம்ம வாழ்க்கையில் ஆசீர்வாதங்களை கொண்டு வரும். 3வது பார்க்கிறோம், தேவனுடைய ஆலோசனை நம்மை நெருக்க விடாது. நாம் தேவனுடைய ஆலோசனைப்படி நடப்போமானால் நம்முடைய வாழ்க்கையில் வருகிற நெருக்கங்கள் என்ன செய்யாது, அந்த ஆலோசனை நம்ம நெருக்க விடவே விடாது, நெருங்க விடவே விடாது. ஒருவேளை சில போராட்டங்கள், சில பிரச்சனைகள் அல்லது சில மனுஷ விரோதமாக எழுந்து நம்மை நெருக்கும்படியாக, நம்ம வாழ்க்கையில் வேதனை கொடுக்கும்படியாக, நம்ம வாழ்க்கையில் போராட்டங்களை கொடுக்கும்படியாக ஒரு வேளை எழும்பலாம். ஆனால் நம் தேவனுடைய ஆலோசனைப்படி நம்ம இருப்போமானால் எவ்வளோ பெரிய ஆட்களை எழுப்பினாலும் ஒரு நாள் நம்ம அந்த காரியம் தேவன் ஆலோசனை நம்ம அந்த காரியத்தை ஒரு நாள் நம்ம நெருக்க விடவே விடாது. அல்லேலூயா. அல்லேலூயா. தேவன் நம்முடைய அந்த சூழ்நிலை நம்முடைய வாழ்க்கையில் சமாதானத்தை கட்டளையிடுவா, நம்ம வாழ்க்கையில் சந்தோஷத்தை கட்டளையிடுவா, வாழ்க்கையில் மகிழ்ச்சியான கட்டளையிடுவா. அதாவது சூழ்நிலைக்கு ஒரு வேலை எதுவாக இருந்தாலும் எப்படியா நம்ம தேவனுடைய ஆலோசனைப்படி நடக்கும்போது அந்த தேவனுடைய ஆலோசனை நம்ம எந்த காரியத்தினாலும் எந்த நபராலும் நம்மை நெருக்க விடாதபடி அந்த ஆலோசனை நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். அல்லேலூயா. அந்த ஆலோசனையை சொல்லும்போது ஒருவேளை அது செய்கிறதுக்கு ஒருவேளை கஷ்டமாக இருக்கலாம், ஒருவேளை அந்த ஆலோசனை நமக்கு விருப்பம் இல்லாமல் இருக்கலாம், நம்ம எதிர்பார்த்தபடி இல்லையே, நம்ம விரும்பினபடி இல்லையே என்று ஒரு வேளை இருக்கலாம். ஆனால் நம்ம அந்த ஆலோசனையின்படி நாம் நடக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. நான் எவ்வளவு நம்ம தேவனுடைய ஆலோசனை செய்வதை கால தாமதப்படுத்துகிறோமோ நம்ம வாழ்க்கையில் சில பிரச்சனைகள் வந்து கொண்டு தான் இருக்கும். சில நெருக்கங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருந்து கொண்டு அந்த நெருக்கங்கள் நம்ம நெருக்கி கொண்டே இருக்கும். இந்த போராட்டங்கள் நம்ம நெருக்கி கொண்டே இருக்கும். இந்த போராட்டங்கள் நம்ம ராத்திரி பகலாம் அந்த போராட்டம் நம்ம போட்டு வாட்டி கொண்டே இருக்கும். பாருங்க, அந்த ஆலோசனைப்படி நம்ம செய்யாத செய்கிற வரைக்கும் அப்படிதான் இருக்கும். பார்க்கலாம், அப்படிப்பா, அப்புறம் பார்த்துக்கலாம் ஏன்ட்டு எவ்வளோ தூரம் நம்ம தள்ளி போடுகிறோமோ தாமதிக்கிறோமோ அது நம்ம வாழ்க்கையில் பிரச்சனையாக தான் இருக்கும். நம்மளால் சமாதானமாக இருக்க முடியாது, நம்மளால் சந்தோஷமாக இருக்கும். இரவும் பகல அந்த பிரச்சனை நம்ம மூளையில் ஓடிக்கொண்டே இருக்கும், மண்டையில் ஓடிக்கொண்டே இருக்கும்.
என்னடா இது பிரச்சனை வந்துச்சா, என்னடா பண்ண போகிறேன், என்ன செய்ய, அப்படி தான் ஓடிக்கொண்டு. ஆனால் தேவனுடைய ஆலோசனைப்படி நாம் நடக்கிற வேளையில் என் வாழ்க்கையில் சில நெருக்கங்கள் வந்தாலும் அந்த நெருக்கங்கள் ஒரு நாள் நம்ம நெருக்க ஆண்ட விடவே மாட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் எப்படிப்பட்ட தேவன் என்றால் வசனம் அழகாய் 9ஆம் சங்கீதத்தில் நாம் பார்க்கிறோம். 9ஆம் சங்கீதம் 9ஆம் வசனம் பார்க்கிறோம். நெருக்கப்படுகிற காலங்களில் அவரே தஞ்சமான, அவரே தஞ்சமான. நம்ம தேவனுடைய ஆலோசனைப்படி நம்ம நடக்கும். நிச்சயமாய் தேவன் நம்முடைய வாழ்க்கை ஒரு நாளும் அந்த வாழ்க்கையில் அந்த பிரச்சனைகள் போராமல் நெருக்காதபடிக்கு கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிற 118ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். நெருக்கத்தில் இருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் என்னை கேட்டருளி விசாலத்திலே வைத்தார், விசாலத்திலே வைத்தார். வாழ்க்கையில் நம்ம பார்க்கணும். ஒரு நாள் நம்ம வாழ்க்கையில் சில நெருக்கங்கள் நம்ம வாழ்க்கை வரும்போது சில வேளை நம்ம வேதனை அது நம்ம படுத்துக்கிறது, நம்ம கண்ணீர் விடும்படி செய்கிறது பாரு. அதாவது தேவனுடைய ஆலோசனைப்படி நாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காரியத்திலும் நாம் நடக்க வேண்டும். நம்ம 18ஆம் சங்கீதத்தில் நீங்கள் வாசித்து பார்ப்பீங்களானால் 18ஆம் சங்கீதம் 16ஆம் வசனத்தில் பார்ப்பீங்களா? 16ஆம் வசனத்தில் உயரத்திலிருந்து அவர் என்னை கை நீட்டி என்னை பிடித்து ஜலப்பிரவாகத்தில் இருக்கிற என்னை தூக்கி விட்டார். என்னிலும் அதிக பலவான்களாக இருந்த என் பலத்த சத்துருக்கும் என பகைக்கிறவர்களுக்கு என்னை விடுவித்தார். ஆபத்து நாளில் எனக்கு எதிரிட்டு வந்தார். கர்த்தர் எனக்கு ஆதரவாக இருந்தார். அவர் என்னை விசாலமான இடத்தில் என்னை கொண்டு வந்து என்மேல் பிரியமாக இருந்தபடியா என்னை தப்புவித்தார். அதே தேவன் நம்முடைய வாழ்க்கை நெருக்கங்கள் வாழ்க்கையில் வரும்போது ஒரு நாளும் அதை நம்ம நெருக்க விடாதபடிக்கு கர்த்தர் நம்மை அதிலிருந்து நம்மை தப்புவிக்கிற தேவன், அதிலிருந்து நம்மை விடுவித்து நம்மை அவர் ஆசீர்வதிக்கிற தேவனாயிருக்கிறார். 34ஆம் சங்கீதம் 19ஆம் வசனத்திலும் பார்க்கிறோம். நீதிமானுக்கு வரும் துன்பம் அநேகமாக இருக்கும், கர்த்தர் அவைகள் எல்லாவற்றையும் நின்று அவனை விடுவிப்பார். தேவன் ஒரு நாள் நம்ம என்ன செய்யணும், நம்ம எந்த காரியத்தை நம்ம நெருக்க விடாதபடிக்கு கர்த்தர் நமக்கு வேண்டிய ஆலோசனையை தந்து நம்மை அவர் ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பார்க்கும்போது அங்கே நாம் பார்க்கிறோம் 8ஆம் வசனம் முதல் கொண்டு அங்கே பாருங்க, சாரிபாத் என்ற ஊரில் இருந்த ஒரு விதையை குறித்து நாம் பார்க்கிறோம். பாருங்க, அந்த நாட்களிலே மழை இல்லாதனால அந்த தேசத்தில் பஞ்சம் இருக்கு, விளைச்சல் இல்லை. மழை இல்லாத விளைச்சல் இல்லாதனால அந்த தேசம் முழுதும் பஞ்சம். இப்போ அந்த பஞ்சம் முழுதுமாக இருக்கிறதுனால இப்போ அங்கே ஆண்டவர் அந்த எலியாவையும் ஆண்டவர் போஷிக்கிறாரு, சில சூழ்நிலை போஷிக்கிறாரு. இப்போ என்ன சொல்கிறார், நீ எழுந்து சாரிபாத்துக்கு போ, அங்கே ஒரு விதவிக்கு நான் கட்டளையிட்டேன், உன்னை பராமரிக்கும்படி அங்கே ஒரு விதவி கட்டளையிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டார். ஒரு வேளை உற்சாகத்தோடு போயிருப்பார். ஆண்டவர் சொன்னாக்கா என்ன செய்வார், ஆண்டவர் கரெக்டாக தான் செய்வார். அங்கே போனாக்கா அந்த அம்மா படு மோசத்தில் இருக்குது. என்ன, நானும் என் பிள்ளைய சாப்பிட்டு செத்து போகிறேன், அந்த நேரம் என்னடா ஆண்டவர் சொன்னால் நான் பராமரிப்பேன்னு சொல்லி இந்த அம்மா சொல்லி நான் செத்து போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் சூழ்நிலை பார்க்கும்போது இந்த அம்மாவுக்கு ஒரு ஆலோசனை இருந்தது, என்ன, நானும் என் பிள்ளையும் சாப்பிட்டு செத்து போகிறோம், இதுதான் கடைசி ஒன்று, அதுதான் அந்த அம்மாவுக்கு வருகிறது. ஆனால் இங்கே நாம் பார்க்குறோம், அந்த அம்மா அந்த சூழ்நிலையில் அந்த அம்மா பிள்ளையும் சாப்பிட போகிறோம், இதுதான் எங்களுக்கு கடைசி உணவு, அது ஆயுதம் பண்ண போகிறோம், அப்படி தான் சில ஆலோசனை இருக்குது. ஆனால் அது நடுவில் தேவனுடைய ஒரு ஆலோசனை வருது. என்னவென்றால், நீங்கள் அந்த வசனத்தை வாசித்து பார்ப்பீர்களானால் 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம், அப்போது எலியா அவளை பார்த்து, பயப்படாதே, நீ போய் உன் வார்த்தையின் வழி ஆயத்தப்படுத்து,
ஆனாலும் முதலிலே அது எனக்கு சிறிய அடைய பண்ணி என்னிடத்தில் கொண்டு வா, பின்பு உனக்கும் குமாரனுக்கும் பண்ணலாம். உன் ஆலோசனை, உன் வார்த்தையின்படி, அப்படின்னா உன் ஆலோசனையின்படி நேசனை செய், நீ ஆயத்தப்படுத்து. ஆனாலும் உனக்கு தேவனுடைய ஆலோசனை வருது என்ன, முதலிலே எனக்கு ஒரு சிறு அடைய பண்ணி என்னிடத்தில் கொண்டு வா, பின்பு உனக்கும் குமாரனுக்கும் பண்ண. அந்த அம்மாவுக்கு எப்படி இருக்கும் பாருங்களேன். நாம் அந்த எண்ணெய் திட்டி இருப்போம். ஏன் நாங்களே கடைசி உணவுன்னு சொல்கிறோம், அதில் வேற நீ பங்கு வந்துட்டியா அப்படிலாம் திட்டியிருப்போம் பாருங்களேன். ஆனால் நீங்கள் பாருங்க, சொல்லிட்டு அதுக்கு ஒரு காரியத்தை சொல்கிறாரு. 14ஆம் வசனம், கர்த்தர் தேசத்தின் மேல் மழையை கட்டளையிட நாள் மட்டும் பானையின் மா செலவழிந்து போவதும் இல்லை, கலசத்து எண்ணெய் குறைந்து போவதும் இல்லை என்று இஸ்ரவேலின் தேவனாய் கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். அந்த அம்மா கர்த்தரை குறித்து அறியவில்லை. அதனால் இவருக்கு நம்ம இருந்தாலும் நான் செய்திருப்போம், என்ன சொல்லியிருப்பேன் நீங்களே சொல்லுங்களேன். ஒரு அடம் வாங்கிறதுக்கு என்னென்ன பேச்சு பேசுகிறார் பாரு அவர். ஒரு அடம் வாங்கிறதுக்கு என்னன்னா இல்லாத காரியத்தெல்லாம் சொல்லின்னு இருக்கிறார் பாரு. நான் தேசத்தில் மழை கட்டலாம், பானையில் எண்ணெய் செலவழிந்து போவாதான், மாவு செலவழிந்து போவாதான், இதெல்லாம் சொன்னால் நம்ம அடம் கொடுத்துடுவோம் அப்படின்னு அவர் நினச்சின்னு இருக்கிறாரு அவர். நம்ம என்ன செய்ய மாட்டோம், நீ என்னதான் சொன்னாலும் சரி, நான் யாரை ஏமாற்ற வந்துக்கிறேன் அப்படி தான் சொல்லியிருப்பான் பாருங்களேன். ஆனால் இங்கே நம்ம பார்க்கிறோம், இந்த அம்மாவுக்கு என்ன ஆலோசனை வந்ததோ இந்த அம்மா அப்படியே செய்தார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வசனத்தை பார்க்கிறோம் 15ஆம் வசனத்தில், அவள் போய் எலியாவின் சொற்படி செய்தார். எலியா என்ன சொன்னார், அல்லது எலியா மூலமாக என்ன தேவனுடைய ஆலோசனை வந்ததோ அது ஒரு புள்ளி தவறாமல் இந்த அம்மா அப்படியே செய்கிறத பார்க்கிறோம். செய்ததுனால அந்த தேவனுடைய ஆலோசனை அந்த அம்மாவை நெருக்க என்ன செய்யல, பிரச்சனைகள் சுற்றிலும் பஞ்சம் இருக்குதான், அந்த பஞ்சம் அந்த அம்மா என்ன செய்யல, நெருக்க விடவே இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த வீட்டில் மட்டும்தான் அப்போ இருக்கு, அந்த வீட்டில் மட்டும்தான் உணவு இருக்கு, ஆனால் சுற்றிலும் பஞ்சம். பாருங்களேன், தேவனுடைய ஆலோசனை இந்த அம்மா வாழ்க்கையில் அந்த பிரச்சனைகளை போராட்டங்களை நெருக்க விடவே இல்லை. அது நம்முடைய வாழ்க்கையில் நாம் தேவனுடைய ஆலோசனை நம்ம இருக்கும்போது, ஒருவேளை நம்ம கண்ணு பார்க்குற தூரம் ஒரு பிரச்சனை இருக்கலாம், ஆனால் அது நம்மளை நெருக்கவே நெருக்காது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது நம்மை துன்பப்படுத்தாது, அது வேதனைப்பட. நமக்கு விரோதமாக ஜனம் எழும்பலாம், நமக்கு விரோதமாக காரியம் செய்து கொண்டு இருக்கலாம், அது ஒன்று நம்ம கிட்ட சேராது. ஹல்லேலூயா. இப்படி பண்ணுவாங்க, அப்படியே ஒருவேளை நமக்கு விரோதமாக மந்திரம் பண்ணலாம், நமக்கு விரோதமாக என்னெல்லாம் செய்து கொண்டு இருக்கலாம். ஆனால் தேவனுடைய ஆலோசனைப்படி நாம் நடப்போம்னா, இவங்க அப்படி செய்துட்டாங்க, அப்படி செய்தாங்க சொன்னால் அது நம்ம ஒரு நாளும் தொடவே தொடாது. ஹல்லேலூயா. அது ஒரு நாள் நம்ம நெருக்கவே நெருக்காது. ஒருவேளை ஜனங்க, ஒருவேளை நம்ம தெரியலாம் நம்மளுக்கு விரோதமாக பண்ணுறாங்க, நம்ம விரோதமாக பேசுகிறாங்க, நமக்கு விரோதமாக செய்து கொண்டு இருக்கிறாங்க, நமக்கு விரோதமாக எல்லாம் பண்ணுறாங்க, எல்லாம் நமக்கு வரலாம். ஒருவேளை பிரச்சனை நமக்கு இருக்குது, அப்படி எல்லாமே இருக்கலாம். ஆனால் ஒரு நாளும் அது குறித்து அது குறித்து வேதனையோ, அது குறித்து கண்ணீரோ, அது குறித்து துன்பம் வாழ்க்கையில் இருக்கவே இருக்காது. ஹல்லேலூயா. நாம் பார்க்கிறோம் சுற்றிலும் பஞ்சம், ஆனால் அந்த அம்மா வீட்டில் மட்டும் சாப்பாட்டுக்கு குறையவே இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா சொல்லாமே, இந்த வீட்டில் குறையவே இல்லை. பாருங்கள், அந்த வசனத்தை பார்க்கும்போது, அந்த 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரத்தை பார்க்கும்போது 15ஆம் வசனம் பார்க்குறோம். அவள் போய் எலியாவின் சொற்படி செய்தாள், அவளும் இவனும் அவள் வீட்டாரும் அநேக நாள் அவங்க வீட்டார் எங்கேருந்து வந்தாங்க தெரியல, ஆனால் யாரெல்லாம் அந்த வீட்டில் இருந்தாங்களோ அத்தனை பேருக்கும் ஒரு குறையும் இல்லவே இல்லை. ஹல்லேலூயா. பஞ்சம் அவங்கள நெருக்க விடவே இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பார்க்க விளைச்சல் இல்லை, எதுவும் விளையில. ஆனால் அவங்க சுற்றி இருக்கிற சூழ்நிலைகள், அங்கே பார்த்து கொண்டு இருக்கிற சூழ்நிலைகள், அவங்க சந்தித்த சூழ்நிலை அவளை நெருக்கவே இல்லை. பாருங்க, அவங்க 3 வேளையும் அவங்க சாப்பிட்டார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா சொல்லாமே.
ஒரு குறையும் இல்லை. அடுத்த வேலை என்ன செய்ய போகிறோம்? ஏன் எல்லாமே ஆயத்தமாக இருக்குது. ஹல்லேலூயா. மாவு ஆயத்தமாக இருக்குது, எண்ணெய் ஆயத்தமாக இருக்குது, எல்லாமே ஆயத்தமாக இருக்குது. பாருங்க, ஒரு குறையும் இல்லை. அடுத்த வேலைக்கு பகல் நினைச்ச இரவு எல்லாமே ஆயத்தமாக இருக்கியா. எவ்வளோ வேணுமோ சாப்பிடலாம், எவ்வளோ சாப்பிட்டாலும் அங்கே என்ன இல்லை, குறைவு இல்லை. எங்கே கர்த்தருடைய ஆலோசனைப்படி நம்ம கேட்கும்போது ஹல்லேலூயா. வாழ்க்கை ஒரு நாளும் கர்த்தர் குறைய வைக்கிறதில்ல. கர்த்தர் நம்மை திருப்தி ஆக்குகிற தேவன். ஹல்லேலூயா. பஞ்சகாலமாக இருந்தாலும் நம் நெருக்கப்பட கர்த்தர் நம்மை திருப்தி ஆக்குகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. சகல காரியத்தையும் கர்த்தர் நாம் திருப்தி ஆக்கி அவர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாய் நம்ம திருப்தி ஆக்குறது மாத்திரமல்ல, கர்த்தர் நமக்கு திரளான காரியங்களை செய்கிறவர். ஹல்லேலூயா. பார்க்க அவர் திருப்தி மட்டுமல்ல, அவங்க திரளாக அந்த அப்பங்களை கர்த்தர் திரளாய் கொடுத்தார். ஹல்லேலூயா. அவங்க எவ்வளவு சாப்பிட்டாலும் அந்த மாவு பார்த்து என்ன செய்யல. எங்கள் வசனத்தில் பார்க்குறோம். நீங்கள் 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம், கர்த்தர் எலியாவை கொண்டு சொன்ன வார்த்தையின்படியே பானையின் மா செலவழிந்து போகவும் இல்லை, கலசத்தின் எண்ணெய் குறைந்து போகவும் இல்லை. அந்த எலியா அந்த அம்மாவை பார்த்து கேட்கலாமா, நீங்கள் 2 பேர் தானே சொன்னீங்க, மற்றவங்களாம் எங்கேருந்து வந்தாங்க, அவங்களுக்கெல்லாம் சாப்பாடு இருக்காது, உங்களுக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்ல. அந்த வீட்டில் வந்தவங்க எல்லாருக்கும் அப்பம் இருந்தது. ஹல்லேலூயா. கர்த்தர் திருப்தி ஆக்கினா திரளாய் கர்த்தர் கொடுத்தார். ஹல்லேலூயா. கர்த்தர் திருப்தி மாதம் கர்த்தர் நமக்கு திரளாய் தந்து அவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். எப்படி என்றால் நம்ம வாழ்க்கையில் நம்ம தேவனுடைய ஆலோசனையின்படி நாம் நடக்கும்போது. ஹல்லேலூயா. தேவன் நமக்கு என்ன சொல்கிறார் அதுபடி நடக்கும்போது வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய காரியம் அடைய போல பிரச்சனைகள் நம்முடைய வாழ்க்கையில் எழுப்பினாலும் அதை நம்ம ஒரு நாளும் நெருக்கவே நெருக்காது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அங்கே பார்க்கிறோம், தேசம் ஒரு மழையை போல பிரச்சனை பார்க்கும். தேசத்தை மழையை கட்டளை கிட்டத்தட்ட 3 வருஷம் இந்த தேசத்தில் மழை பெய்யல. நீங்களே வீட்டில் போய் கணக்கு போட்டுங்க பாருங்களேன். நீங்களே கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் அவங்க எவ்வளோ அந்த அப்பங்கள் எவ்வளவாய் அந்த மாவு அந்த பாத்திரத்தில் எண்ணெய் மூலமாக மாவு மூலமாக கிடைச்சதுன்னு சொல்லி. ஒரு ஒரு உதாரணத்துக்கு இந்த வீட்டில் ஒரு 10 பேர் இருப்பாங்கன்னா ஒரு 10 பேர் ஒருத்தர் 3 அப்பம் சாப்பிட்டாங்க. ஒரு வேளைக்கு எத்தனை அப்பம்? உங்களை தான் கேட்குறேன். 10 பேர் சாப்பிட்டா ஒரு 10 பேர் ஒருத்தர் 3 அப்பம் சாப்பிட்டா என்ன 30. ஒரு நாளைக்கு எத்தனை? 90. 3 வருஷத்துக்கு எவ்வளோ ஆகும் பாருங்க. 3 வருஷத்துக்கு எவ்வளோ ஆகும்? எவ்வளோ அப்பம் பாருங்க. 1000 கணக்கில் அப்பம். ஒன்றும் குறையவில்லை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. திரளாக கொடுத்தாரு. அது மாத்திரம் கர்த்தர் திருப்தி ஆக்கினார். 3 வேளை அப்போ தான் சாப்பிட்றாங்க, ஆனால் திருப்தி ஆக்கினார். நம்ம வீட்டில் 3 வேலையை ஒரே சமையல் போனால் நமக்கு என்ன இல்லை, நான் ஒரே சமைச்சுன்னுங்கிறீங்க, ஒரே குழம்பு அதே குழம்பு அதே இதுதான். நம்ம ஒரு சாப்பாடு 2 வேளை சாப்பிட்டோம் என்ன இல்லை, திருப்தியாக இல்லை நம்மளுக்கு. ஆனால் நம்ம பார்க்குறோம் 3 வருஷம் 3 வேளையும் ஒரே ஒன்று தான் சாப்பிட்றாங்க, ஆனால் அவங்களை திருப்தியாக செய்தார். ஹல்லேலூயா. எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தர் நம்ம திருப்தி ஆக்குகிறவர். ஹல்லேலூயா. நமக்கு என்னெல்லாம் வேணும் அதெல்லாம் தந்து. அதாவது நம்முடைய வாழ்க்கை தேவனுடைய ஆலோசனைப்படி நாம் நடக்கும்போது இந்த தேவனுடைய ஆலோசனை நம்மை நெருக்க ஒரு நாளும் எந்த காரியம் இருந்தாலும் ஒரு நாளும் தேவனுடைய ஆலோசனை எந்த சூழ்நிலை நம்ம நெருக்க விடாமல் நம்மை ஆசீர்வதிக்கும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. 4வதாக நாம் பார்க்கும்போது தேவனுடைய ஆலோசனை நம்மை அசைக்க விடா. வாழ்க்கையில் எவ்வளோ பிரச்சனைகள் நம்முடைய வாழ்க்கையை எழுப்பினாலும் நான் தேவனுடைய ஆலோசனை மாதிரி நடப்பேனா,
தேவன் தருகிற ஆலோசனை என் வாழ்க்கை இருக்குமானால், தேவன் ஆலோசனை என் காரியங்கள் இருக்குமானால், என் வாழ்க்கையில் ஒரு நாளும் நம்ம அசைக்கப்பட்டு போகவே மாட்டோம். ஹல்லேலூயா. ஒரு நாள் கத்த எந்த காரியத்தை முன்பாக யாருக்கு முன்பதாகவும் நம்ம அசைக்க விடவே மாட்டார். சில வேளையில் மனுஷன் முன்பாக நாம் ஏன் கூனி குறுகி போகிறோம், மனுஷன் முன்பாக நம்ம ஏன் அசைக்கப்பட்டு போகிறோன்னா, நான் தேவனுடைய ஆலோசனை நடக்காதனால, தேவனுடைய ஆலோசனை வாழ்க்கை இல்லாதனால தான் சில வேளையில் மனுஷன் முன்பாக நம்ம வாழ்க்கை கூனி குறுகி போகிற ஒரு சூழ்நிலைகள் காணப்படும். நாம் தேவனுடைய ஆலோசனை நடப்போமானால் அது நம்மை ஒரு நாளும் அசைக்க ஒரு நாளும் விடவே விடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் அப்படியாய் நம்மை அவர் ஆசீர்வதிக்கிற தேவன். ஒரு நாளும் தேவன் நம்ம என்ன செய்கிறது இல்லை, யாருக்கு முன்பாக நம்மை ஆண்டவர் அசைக்க விடவே மாட்டார். பாருங்களேன், 16ஆம் சங்கீதம் 8ஆம் வசனம் பார்க்கிறோம். கர்த்தரை எப்போது எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பாரிசை இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. தேவன் ஒரு நாள் நம்ம என்ன செய்வோம், யாரும் முன்பாக நம்ம அசைக்க விடவே மாட்டார். நம்ம 55ஆம் சங்கீதம் 22ஆம் வசனம், கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட ஒட்டான். நீதிமானை என்ன செய்ய மாட்டான், ஒரு நாளும் அது தள்ளாட விடவே மாட்டார் என்ற வேதத்தில் நம்மளால் பார்க்க முடியும். 62ஆம் சங்கீதம் 6ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், அவர் என் கண்மலையும் என் ரட்சிப்பும் என உயர்ந்த அடைக்கலமானவர், நான் அசைக்கப்படுவது இல்லை. ஒரு நாளும் தேவன் நம்மை அசைக்க விடவே மாட்டார். 112ஆம் சங்கீதத்திலையும் நீங்கள் வாசித்து பார்ப்பீங்களா, 112ஆம் சங்கீதம் 6ஆம் வசனம் பார்க்கிறோம், அவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படாதிருப்பான், நீதிமான் நித்திய கீர்த்தி உள்ளவன். இப்போ தேவன் தம் ஜனத்தை ஆண்டு என்றைக்கு என்ன செய்ய மாட்டார், அவர் அசைக்க ஒரு நாளும் விடாத தேவன். நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்திலே நீங்கள் வாசித்து பார்க்கும்போது அந்த வேத வசனத்தில் நாம் பார்க்கிறோம். நீதிமொழிகள் 10:30 பார்க்கிறோம், நீதிமான் என்றும் அசைக்கப்படுவது இல்லை. தேவன் தம் ஜனத்தை அல்லது தம்முடைய ஆலோசனைப்படி நடக்கிற, தம்முடைய ஆலோசனைப்படி வாழுக, தம்முடைய ஆலோசனைப்படி செய்கிற ஜனத்தை ஆண்ட ஒரு நாள் என்ன செய்கிறது இல்லை, அசைக்க விடுகிறது இல்லவே இல்லை. ஹல்லேலூயா. ஒருவேளை எனக்கு பலத்துக்கு மிஞ்சின காரியங்கள் இருந்தாலும் ஒரு நாள் நம்முடைய வாழ்க்கை அசைக்கப்பட்டு போவது இல்லவே இல்லை. ஹல்லேலூயா. தேவன் நம்மை அவர் ஆசீர்வதிக்கிற தேவன். ஆனால் நம்ம ஒரு நாளும் அசைக்கப்பட்டு போகாதபடி தான் ஆண்டவர் சிலவே நமக்கு வேண்டிய ஆலோசனைகளை கத்த தருகிறார். இந்த இப்படி சூழ்நிலை இருந்தாலும் நீ இப்படி வாழணும், இப்படி இருக்கணும் என்று ஆண்டவர் சில ஆலோசனையை தருகிறார். இந்த ஆலோசனையின்படி நாம் இருக்கும்போது வாழ்க்கை எவ்வளோ பிரச்சனைகளை நம்ம சந்தித்தாலும், எவ்வளோ பெரிய பிரச்சனை நம்ம வாழ்க்கையில் எழும்பினாலும், அதனாலே நம்முடைய வாழ்க்கை ஒரு நாளும் என்ன செய்ய மாட்டோம், அசைக்கப்பட மாட்டோம். அந்த காரியங்கள் நம்ம ஒரு நாளும் அசைக்க ஆண்டவர் விடவே மாட்டார். ஹல்லேலூயா. எந்த சூழ்நிலை நம்ம வாழ்க்கையில் நம்ம நிலைத்து இருப்போம். நீங்கள் இங்கே வாசித்து பார்ப்பீங்களான்னா, நீங்கள் இன்னொரு வசனத்தை வாசித்து நீங்கள் 125ஆம் சங்கீதம் 125ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம் பாருங்கள், கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கு அசையாமல் நிலைத்திருக்கும் சீயோன் பர்வத்தை போல் இருப்பார்கள். ஹல்லேலூயா. நம்மை ஆண்ட எந்த யாரை முன்புதான் நம்மை அசைக்கப்பட அசையாமல் சீயோன் பர்வத்தை போல நிலைத்திருக்கிறவர்களாக, தலை நிமிர்ந்து நிற்கிறவர்களாக கர்த்தர் நம்மை மாற்றுகிற தேவன். அதில் தான் அவர் வேதம் சொன்ன, நெறிந்த நாளை என்ன செய்ய மாட்டார், அவர் முறிப்பது இல்லை, அது நிமிர செய்கிற தேவன் நம்முடைய தேவன். அதே நம்முடைய வாழ்க்கையில் நம்ம கர்த்தருடைய ஆலோசனைப்படி நாம் நடக்கிற ஜனமாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் தானியேல் 3ஆம் அதிகாரத்தில் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ படி அவங்க வாழ்க்கை குறித்து நாம் பார்க்கும்போது அவங்க வாழ்க்கையில் பார்க்கிறோம், அவங்க நல்லா தான் இருக்கிறாங்க, அவங்க எந்த தப்பும் செய்யலை, ஆனால் அவங்க தண்டிக்கப்படுகிறத பார்க்கிறோம். அவங்க வாழ்க்கையில் ஒரு
எதிர்ப்பு வருகிற பாருங்க, அவங்க விரோதமான ஒரு காரியங்கள் வருதை பார்க்க, அவங்களுக்கு விரோதமாக ஒரு சவால் வருதை பார்க்குறோம். என்ன அங்கே பார்க்க அந்த நேபுகாத்நேச்சார் ராஜா ஒரு பெரிய பொருட்களை சொல்லி இப்போ என்ன செய்யறான், வணங்க சொல்றான். இது வணங்காதவங்க எரிகிற அக்கினி சூளையில போடப்படுவார்கள் என்று சொல்லுகிறான். ஒரு ஆலோசனை சொல்றான், இது வணங்கலைன்னா எரிகிற அக்கினி சூளையில போடப்படுறான். ஆனால் ராஜா சொன்ன ஆலோசனை அவங்க என்ன செய்யல, அவங்க சாத்தாக்கு மேய்ச்சி ஆபேத்நேகோவும் நடக்கலை. யார் ஆலோசனை படி அவங்க நடந்தாங்கன்னா கர்த்தர் சொன்ன ஆலோசனைப்படி நடந்தாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பார்க்கிறோம் 17ஆம் வசனத்தில், நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராகி இருக்கிறார். அவர் எரிகிற அக்கினி சூளையை ராஜாவை உம்முடைய கைக்கு நீங்களாக்கி விடுவிப்பார். விடுவிக்காம போனாலும் நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதும் இல்லை, நீ நிறுத்தின பொருட்சலையை பணிந்து கொள்வதும் என்கிறது ராஜாவாகிய உமக்கு தெரிந்திருக்க கடவுது என்றார். ஆண்டவர் ஏற்கனவே சொல்லியிருக்கிறார், என்னை தவிர உங்களுக்கு வேற தெய்வம் உண்டா இருக்கக்கூடாது. நாம் பார்க்கிறோம், அது இந்த ஆலோசனையின்படி அவங்க நடக்கிறாங்க. ஜீவன் போனாலும் பரவாயில்ல, செத்தாலும் பரவாயில்ல, நான் என்ன செய்யணும், நான் கர்த்தர் சொன்ன ஆலோசனையின்படி நடக்கணும். ஹல்லேலூயா. நஷ்டமானாலும் லாபமாக இருக்க காரியங்கள் நஷ்டமானாலும் பரவாயில்ல, நான் தேவனுடைய ஆலோசனை தான் நடக்கும். நான் என்னுடைய ஆலோசனை நடந்தா அது எனக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும். ஒருவேளை நினைக்கலாம், சில வேளை ஆண்டவர் ஆலோசனை கேட்டால் அதெல்லாம் நமக்கு ஆசீர்வாதம்லாம் இழந்து போயிடுவோம். ஒருவேளை நம்ம கர்த்தருடைய ஆலோசனைப்படி நிறைய சில நன்மைகள் இழந்து போனாலும் நாம் தேவனுடைய ஆலோசனைப்படி தான் நடக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உலகத்தினால் வருகிற ஆசீர்வாதத்தை காட்டிலும் தேவன் தருகிற ஆலோசனையால் வருகிற சில நஷ்டம் இருந்தாலும் அது நமக்கு ஆசீர்வாதம் தான். ஹல்லேலூயா. சில வேளையில் நம்ம அதான் பார்க்கிறோம் பாருங்க, சில தேவனுடைய ஆலோசனை நடக்கும்போது சில காரியங்கள் விட்டு விட வேண்டியதாக இருக்கு பாருங்க. அதெல்லாம் நம்ம மாறணும். அதுதான் நம்முடைய வாழ்க்கையில். உலகத்தினால் வருகிற ஆதாயத்தை நம்ம ஒரு நாளும் சார்ந்து இருக்கக்கூடாது. சில வேளையில் நம்முடைய வாழ்க்கையில் பார்க்குறோம், சில வட்டிக்கெல்லாம் விடுறோம். வட்டி கிறிஸ்தவளாக இருந்தாலும் வட்டிக்கெல்லாம் விடுறோம் பாருங்களேன். அது ஆண்டவர் வெறுக்கிறாரு. நம்ம சீட்டு போடுறோம், சீட்டு விடுறோம், யாரு கிறிஸ்தவர்கள் தான். அது ஆண்டவர் வெறுக்கிற ஒரு காரியம். அதனால் வருகிற ஆதாயம் எனக்கு அந்த ஆலோசனை, அதனால கொஞ்சம் நம்ம என்ன செய்யலாம், ஆதாயப்படுத்தலாம் அப்படின்னு சில வேளை நினைக்கிறோம். நம்ம அது தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு காரியம். அதெல்லாம் நம்ம மாற்றிக்கொள்ளும். ஒரு வேளை நம்ம அறியாமல் இருந்திருக்கோம், அதான் அதெல்லாம் மாற்றிக்கொள்ளும் நம்ம. அதனால ஆண்டவர் அது வெறுக்கிறார். அதனால் வருகிற ஆதாயத்தை விட அது நான் செய்யக்கூடாது என்ற ஒரு தேவ ஆலோசனையின்படி நடக்காது. எனக்கு நஷ்டமானாலும் நாம் தேவன ஆலோசனையின்படி நாம் நடக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஒரு நாளும் நம்ம ஒரு நாளும் கிறிஸ்தவர்கள் என்ன செய்யக்கூடாது, வட்டிக்கெல்லாம் விடக்கூடாது பாருங்கள். சீட்டெல்லாம் விடக்கூடாது. நம்ம அப்படி இருக்குமானால் நம்ம அதெல்லாம் மாற்றிக்கொள்ளணும். நம்ம இல்லை, நம்ம தேவனை நாம் நம்புகிற வேண்டும், தேவனை சார்ந்திருக்க வேண்டும், தேவனுடைய ஆலோசனையின்படி நாம் நடக்கிற ஜனங்களாக நாம் இருக்க வேண்டும் பாருங்கள். இப்படி பல காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்குது. எப்படி ஆதாயப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி தான் சில வேளையில் நம்ம செய்து கொண்டு இருக்கணும் பாருங்களேன். ஆனால் இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்யணும், நம்முடைய வாழ்க்கையில் மாறு. தேவனுக்கு பிடிக்காத காரியங்கள்னால வருகிற ஆதாயத்தை விட நம்ம தேவ ஆலோசனையின்படி நாம் நடக்க வேண்டும். ஹல்லேலூயா. இங்கே பார்க்கிறோம், இங்கே தேவ ஆலோசனையின்படி நடக்கலைன்னா எனக்கு ஒரு ஆதாயம் இருக்கு, என்ன, நாங்கள் சாக மாட்டோம். ஆனால் தேவ ஆலோசனை நடந்தால் என் ஜீவனை நாங்கள் நஷ்டப்படுத்திடும். வாலிப வயசு எதுக்கு, என் வாலிப வயசில் நம்ம சாகணும். சில வேளை அப்படியே நினைக்கிறேன், வாலிப வயசில் எதுக்கு ஆண்டவரோடு சேரணும், கொஞ்சம் நல்லா வாழ்ந்துட்டு அப்படி என்ன செய்யலாம், வயசான பிறகு ஆண்டவர் போய் சேர்ந்துக்கலாம். அப்படிதான் நடக்கிறோம். நம்ம வயசாகி அந்த காலத்தை இருப்போமா கூட தெரியாது நம்மளுக்கு. அதுக்கு முன்னாடி போயிட்டா என்ன செய்யுது,
நம்ம ஒரு ஆலோசனை அதுதான். வயசான வாலிப வயசில் ஆண்டவர்கிட்ட போய் ஜபம் சோத்திரம் பண்ணின்னு உபாசம் பண்ணி ஜாலியாக இருக்க வேண்டிய வயசு இது. அங்கே போகணுமா இங்கே போகணுமா இந்த வேலை போய் வந்து சோத்திரம் பண்ணின்னு வயசான வெறும் பார்த்துக்கலாம். சில வேலை நம்ம அப்படி தான் இருந்து கொண்டுக்கிறோம். இன்னும் போட்டோம், இன்னும் நாள் இருக்குதுல்ல, இதுக்காலே நம்ம இதுக்கான ரொம்ப ஆண்டவர் கிட்டலாம் போகக்கூடாது. ஆண்டவர் கிட்ட வான்னு சொல்கிறாரு, கிட்டலாம் போகக்கூடாது. அவர் கிட்ட போனாக்கா இதை செய்யக்கூடாதுன்ட்டு அவர் சொல்லினே இருப்பார். அதெல்லாம் செய்தாகணும். கெட்டலாம் போவேனா, அவர் அங்கே இருக்கிறாரு, அந்த டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணலாம், அவ்வளோதான். அதுக்குன்னு ஒரு நேரம் இருக்குது, காலம் இருக்குது. நம்ம ஆலோசனை அதுக்கும் நேரம் இருக்குது, காலம் இருக்குது. யாருக்கு தெரியும் கால நேரம்லாம்? அவர் ஒருவரே காலத்தின் நேரங்களை அறிந்திருக்கிறவர். ஹல்லேலூயா. நமக்கெல்லாம் தெரியாது. அடுத்த நிமிஷம் நம்ம இருப்போமா தெரியாது நம்மளுக்கு. இருக்கிற காலங்களில் கர்த்தர் கொடுத்த இந்த காலங்களில் ஆண்டவர் எப்படி சொல்கிறாரோ அதன்படி நம்ம வாழணும். ஹல்லேலூயா. அதேபடி இருந்துடணும். கஷ்டம் இதை விட்டுட்டு கஷ்டமாக அதை விட்டு தான் ஆகணும். இதெல்லாம் விடணுமா, இதெல்லாம் அதை விட்டு தான் நம்ம ஆகணும். எல்லாம் விட்டு நம்ம கர்த்தரிடத்தில் நான் சேர வேண்டும். அவர் என்ன ஆலோசனை அதன்படி நடந்தால் நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். பாரு, இங்கே நாம் பார்க்கிறோம், அவங்க ராஜாவினுடைய ஆலோசனையினால அவர்கள் மேலே வரல, தேவனுடைய ஆலோசனைலாம் மேலே வந்தாங்க. ஹல்லேலூயா. அவங்க தேவனுடைய ராஜாவின் ஆலோசனை கேட்டாங்க, அவங்க இன்னும் அதே இடத்துல தான் இருந்திருப்பாங்க. ராஜாவின் ஆலோசனை கேட்டாங்க, இன்னும் அந்த தேசத்தில் அவங்க எப்படி தான் இருப்பாங்க, அதை கீழான நிலையில தான் இருந்திருப்பாங்க. அவங்க தேவனுடைய ஆலோசனை கேட்டதுனால்தான் அந்த தேசத்தில் அவர்கள் உயர்த்தப்பட்டார்கள். ஹல்லேலூயா. நம் தேவ ஆலோசனைப்படி நான் கேட்கணும். சில காரியங்கள் விட்டுடுன்றாரா, விட்டுட நம்ம தேவனை நாம் சார்ந்தே என்னை என்று வேற தேவன் உண்டாயிருக்க வேண்டாம். நம்ம என்னெல்லாம் செய்து கொண்டு இருக்கிறோம் என்று நாம் பார்க்கணும். பாருங்களேன், சில வேளையில் நம்ம கிறிஸ்தவளாக இருந்தால் கூட எங்கே போயின்னு இருக்கிறோம். ஒருவேளை நீங்கள் போகிறீங்களா தெரியல, நான் கேள்விப்படுறேன். எங்கே கிறிஸ்தவளாக இருந்தால் எங்கே போகிறோம்? வேளாங்கண்ணிக்கெலாம் போகிறோம். பாருங்களேன், அதெல்லாம் நம்ம போகக்கூடாது. நம்ம அவர் அன்றி நமக்கு தேவர்கள் இருக்கக்கூடாது. அது உலகத்தார் சொல்லி கொண்டு இருக்கிறாங்க தெய்வம் என்று சொல்லி. அவங்க தெய்வம் இல்லை. அவங்க நமக்கு யார் தெய்வம்னா ஆண்டவராக இயேசு ஒருவர் மட்டும்தான் தெய்வம். ஹல்லேலூயா. கேட்டாங்க அது ஒரு புனித ஸ்தலம், அது ஒரு காரியத்தை பார்த்து அதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. நம்ம வாழ்க்கையை நம்ம பார்க்கிறோம், ஆண்டவர் என்ன ஆலோசனை சொல்கிறாரு அது மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில். சில பேருக்கு உலகம்தான் தெய்வம், உலகத்திலேயே அப்படியே இருப்பாங்க. வேலை தான் தெய்வம், பணம் தான் தெய்வம், அப்படி அதே குறிக்கோளில் தான் இருந்திருப்பாங்க. ஆண்டவர் தேட மாட்டாங்க. இப்படி தான் நம்முடைய சில பேர் படிப்பு தான் தெய்வம், படிப்பில் தான் இருப்பாங்க. அப்படி ஆண்டவர் பக்கம் அப்படி வரவே மாட்டாங்க. இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் மாறணும். பாருங்களேன், ஆண்டவர் மட்டும் தெய்வமாக இருந்தால் தான் நம்ம மேலே வர முடியும். ஆண்டவர் தவிர்த்து வேறு எந்த காரியம் நீங்கள் தெய்வமாக இருந்தாலும் மேலே வரவே முடியாது. நம்ம எதை தெய்வமாய் கொண்டு இருக்கிறோம் என்று நாம் பார்க்க வேண்டும். நாம் பார்க்கிறோம், அவள் ஆண்டவரை மட்டும் தெய்வமாய் கொண்டிருந்தனால தேவனுடைய ஆலோசனையின்படி ராஜாவை ஆலோசனை காட்டிலும் அந்த தேசத்தில் அவங்க அடிமைப்பட்டவர்கள் தான். ஆனால் ராஜாவினுடைய ஆலோசனை காட்டிலும் கர்த்தருடைய ஆலோசனையின்படி அவங்க நடந்தாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம பார்க்கணும். பாருங்க, ராஜாவின் ஆலோசனை என்ன? ராஜாவின் ஆலோசனை என்னன்னா அவங்க எரிகிற அக்னியில் போடுறது தான் ராஜாவினுடைய ஆலோசனை. ஆனால் கர்த்தருடைய ஆலோசனை என்னன்னா, நீ நெருப்பில் போட்டாலும் உன்னை ஜீவனோடு காப்பதான் கர்த்தருடைய ஆலோசனை. ஹல்லேலூயா. நெருப்பில் நீ விழுந்தாலும் 7 மடங்கு அக்னி ஜுவாலை இருந்தால் நீ என்ன செய்ய மாட்ட? நீ எரிந்து போக மாட்ட. பாருங்களேன், தேவனுடைய ஆலோசனை எப்படிப்பட்டதாக இருக்கு பார்க்குறாங்க. தேவனுடைய ஆலோசனை அவங்க வாழ்க்கை என்ன செய்யலை, அசைக்க விடவே இல்லை. பாருங்க,
7 மடங்கு அக்கினியில் அவங்க எப்படி தான் இருந்தாங்க? அக்கினியை வெளியில் எப்படி இருந்தாங்களோ அக்கினி நடுவில் அவங்க அப்படி தான் இருந்தாங்க. ஹல்லேலூயா. அக்கினி வெளியே எப்படி தலை நிமிர்ந்து நின்றாங்களோ அது போலவே அவர்கள் அக்கினிலாம் தலை நிமிர்ந்து நின்றாங்க. ஹல்லேலூயா. அவங்க தேவ ஆலோசனைப்படி நடந்ததுனால. ஹல்லேலூயா. நாம் தேவ ஆலோசனை நடப்போமானால் எந்த சூழ்நிலையிலும் நம்ம தலை குனியாது, நாம் தலை நிமிர்ந்து தான் இருக்கோம். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை அசைக்க விட மாட்டேன் எந்த சூழ்நிலை. பார்க்க ராஜாவே பிரமிச்சு போயிட்டான். நான் 3 பேரை போட்டோம், எல்லாம் விடுதலையாக உலாவி கொண்டோம், 4வது ஆள் ஒருத்தர் தேவ சாயிலாக இருக்கிறாரு. வாழ்க்கையை பாருங்களேன். நம்முடைய வாழ்க்கையில் நாம் பார்க்கணும், நம்ம தேவ ஆலோசனை நடப்போமானா நம்ம எந்த சூழ்நிலையிலும் கர்த்தர் நம்மை பாருங்க, நம்மை அசைக்க விடவே மாட்டார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் நம் பட்சத்தில் இருந்து நம்மை அவர் ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. கடைசியாக ஒரு காரியத்தில்னு சொல்லி முடிஞ்ச டைம் சொல்கிறேன். தேவனுடைய ஆலோசனை நம்மை உடைக்க விடாது. சில வேளை சில காரியங்கள் நம்ம உடைந்து நம்ம வாழ்க்கையே உடைந்து போகும்படியா மறுபடியுமா நம்ம வாழ்க்கை சேர்க்க முடியாத அளவுக்கு, மறுபடியுமா அந்த நிலைக்கு வரக்கூடாதபடிக்கு, மறுபடியுமா இந்த ஆசீர்வாதம் வரக்கூடாதபடி சில வேளையில் வாழ்க்கையில் சில உடைக்கிற மாதிரி சூழ்நிலை இருக்குது பாருங்க. ஆனால் நம் தேவனுடைய ஆலோசனை நடப்போமானா வாழ்க்கையில் எப்படிப்பட்ட நிலையில் வந்தாலும் அந்த தேவ ஆலோசனை நம்ம வாழ்க்கையை உடைக்க விடவே விடாது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்ம வாழ்க்கையை உடைக்காது. நம்ம வாழ்க்கையை உடைக்கிற மாதிரி சூழ்நிலை வந்தாலும் தேவனுடைய ஆலோசனை நம்மை உயிர்ப்பிக்கும். ஹல்லேலூயா. நம்மை உருவாக்கும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. யோபின் வாழ்க்கையில் பார்க்கும்போது வாழ்க்கை உடைஞ்சு போகிற அளவு தான் இருந்தது. இனி யோபு வாழ்க்கை அவ்வளோதான். இனி யோபு வாழ்க்கை பேர் மறைஞ்சு போகுது, அவ்வளோதான். அப்படி தான் இருந்தது. ஆனால் தேவனுடைய ஆலோசனையின்படி நடந்தான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவ ஆலோசனை நடந்ததுனால பார்க்கிறோம், அவன் வாழ்க்கையில் தேவன் ஆலோசனை அவனை உடைக்க விடலை, அவனை உயிர்ப்பித்தது, அவனை உருவாக்கினதை பார்க்கிறோம். அதுபோல் நம்முடைய வாழ்க்கையில் நம் தேவனுடைய ஆலோசனையின்படி நம்ம நடக்கிறவர்களாக இருக்கு. எல்லா சூழ்நிலை அவன் யோபு சொல்றதை பார்க்குறோம். அவர் என்னை கொன்று போட்டாலும் நான் அவரை தான் நம்புவேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்ம எல்லா சூழ்நிலையிலும் நம்ம என்ன செய்யணுமா, நாம் கர்த்தரையே நான் நம்புகிற மனுஷர்களை அல்ல, கர்த்தரையே நம்புகிற ஜனங்களாக இருக்க வேணும். வேதத்தில் பார்க்கிறோம், ஏசாயா 26:3 உறுதியாக பற்றுக்கொண்ட மனதுடையவன் உண்மையை நம்பியிருக்கிறவன், நீ அவனை பூர்ண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். நம்ம அவ்வளோதான் பற்றி கொள்ளணும். சில வேளையில் நம்ம பார்க்கும்போது என்னவென்றால் கிறிஸ்தவ குடும்பத்தில் கூட என்ன நடக்குதுன்னா, வயதான பெற்றோர்கள் எங்கே போகிறாங்க, சில குடும்பங்களுக்கு அனாதை இல்லத்துக்கு போகிறாங்க. பாருங்களேன், ஏன் இந்த காரியம் நடக்குது? நான் உங்களுக்கு ஒரு அந்த ஆலோசனை நீங்கள் எடுத்து, கிறிஸ்தவ குடும்பத்தை ஏன் இது நடக்குதுன்னா, அந்த பெற்றோர்கள் யாரை நம்பலை, கர்த்தரை நம்பாத பிள்ளைகளை நம்புகிறதுனால தான். நம்ம ஒரு நாள் நம்ம யாரை நம்பலாம், ஆனால் அவைகளை காட்டில் யாரை நம்ப வேண்டும் என்றால் தேவனை நம்பணும். தேவனை நம்பாம நாம் பிள்ளைகளை நம்பி கொண்டிருப்போமானால் அது நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கவே இருக்க. பிள்ளைகள் யாரு? நம்ம வாழ்க்கையில் நடுவில் வந்தவர்கள். பிள்ளைகளை ஒரு நாள் நம்பக்கூடாது. நம்பலாம், நம்ம அதுக்காக பிள்ளைகளே அப்படி இல்லை பிள்ளை. ஆனாலும் பிள்ளைகளை காட்டிலும், கணவரை காட்டிலும், மனைவியை காட்டிலும், நம்ம கூட இருக்க எல்லாரை காட்டிலும் நான் கர்த்தரை நம்ப வேண்டும். ஹல்லேலூயா. அப்படி இருந்தால் தான் கடைசி வரைக்கும் நம்ம வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். கடைசி வரைக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும். யோபின் வாழ்க்கை கடைசி வரைக்கும் அவனுக்கு ஆசீர்வாதமாக இருந்தது. ஏனென்றால் அவன் கர்த்தரையே நம்பினான்.
நீங்கள் யோபு 1ஆம் அதிகாரத்தை நீங்கள் தொடர்ந்து வாசித்து பிள்ளைகள் சந்தோஷமாய் இருக்க எங்கே தேவனுக்கு விரோதமாய் அவன் பாவம் செய்திருப்பார்களோ என்று அவன் என்ன செய்கிறான்? அவன் பிள்ளைகளுக்காக அவன் பலி செலுத்தி அவன் பிள்ளைகளை சுத்திகரிக்க பார்க்கணும். பிள்ளைலாம் போயிடுச்சு, ஆனால் ஆண்டவர் போல. ஹல்லேலூயா. பிள்ளை போயிடுச்சு, சொத்து பத்தம் போயிடுச்சு, ஆனால் யார் போல? ஆண்டவர் அவனை விட்டு போல. ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் பிள்ளைகள் நமக்கு வேண்டுதான். அதுக்காக ஆண்டரை விட்டுட்டு பிள்ளைகளையே நம்பக்கூடாது. ஆண்டரை விட்டு கணவரையோ மனைவியோ நம்ம சார்ந்து இருக்கவே கூடாது. சார்ந்து இருக்கலான்னு ஆண்டருக்கு மேலே அவங்கள வைக்கக்கூடாது. எல்லா சூழ்நிலையிலும் நம் கர்த்தரையே நாம் சார்ந்திடணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் ஆலோசனைப்படி நடக்க நம்ம வாழ்க்கை ஒரு நாளும் உடைந்து போகாது. கர்த்தர் நம்மை அவர் ஆசீர்வதித்து நம்மை உயர்த்துகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணலாம். உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லு. தேவனுடைய ஆலோசனைப்படி நாம் நடக்கிறோம். யாராக இருந்தாலும் உங்கள் பிள்ளைகளை சிறு வயது முதற்கொண்டு தேவனுடைய ஆலோசனைப்படி நடக்க பழக்க வைங்க. தேவனுக்கு விரோதமாய் பிள்ளைகள் செய்கிற செயலை உங்கள் வாழ்க்கையில் அனுமதிக்காதீங்க. அது ஆசீர்வாதமாக இருக்காது. அவங்க கோச்சு கொண்டாலும் வருவாள். வசனம் சொல்ல பெரம்பெல்லாம் அடிக்கிறதுனால அவன் என்ன செய்ய மாட்டான்? சாக மாட்டான்னு சொல்லிட்டார். அவளை பெரம்பெல்லாம் அடிக்கலான்னு சொல்கிறது. அதனால் பிள்ளைகள் தேவனுக்கு விரோதமாக செய்கிற காரியத்தை நீங்கள் ஊக்கப்படுத்தாதீங்க. பிள்ளைகளை தேவ பயத்தில் வளருங்க. பிள்ளைகள் தேவனத்தில் இருக்க வருங்க. தேவனோடு ஐக்கியமாக இருக்க வளருங்க. இல்லைன்னா அந்த பிள்ளை நிமித்தம் உங்களுக்கு ஆசீர்வாதம் ஒரு நாள் இருக்கவே இருக்காது. நீங்கள் எதிர்பார்க்கிற ஆசீர்வாதம் உங்கள் பிள்ளை மூலமாக உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. ஆனால் தயவு செய்து நீங்களும் தேவன் ஆலோசனை நடக்கணும். உங்கள் பிள்ளைகளும் தேவன் ஆலோசனை நடக்கணும். உங்கள் குடும்பமும் தேவ ஆலோசனைப்படி நடக்கணும். அப்போ தான் ஒரு ஆசீர்வாதம் இருக்கும். அதனால் அந்த தேவன ஆலோசனை நம்மை வெட்கப்படுத்த விடாது. தேவன ஆலோசனை நம்மை கைவிடாது. தேவன ஆலோசனை நம்மை நெருக்க விடாது. தேவன ஆலோசனை நம்மை அசைக்க விடாது. தேவன ஆலோசனை நம்மை உடைக்க விடாது. ராபா ஷாலாது ராபா. ஆண்டவரே, வந்த ஒவ்வொருவரையும் ஆண்டவர் நீங்கள் ஆசிர்வதிங்க. நீங்கள் ஆலோசனை தருகிற தேவன் ஆண்டவரை, எந்த காரியத்தை நீங்கள் ஆலோசனை தருகிற. ஆனால் அநேக வேலையில் உங்கள் ஆலோசனையின்படி நாங்கள் நடக்க மாட்டோம் ஆண்டவரை. ஷபாலா தூராபா காபா. இந்த வேலையில் ஒருவேளை அப்படி இருப்பீங்களா? ஆனால் நீங்கள் சொல்லுங்கள், ஆண்டவர் ஆலோசனை கேட்குறேன், ஆண்டவன் ஆலோசனைப்படி நான் நடக்க மாட்டேன் ஆண்டவரை, தயவுசெய்து என்னை மன்னிங்க ஆண்டவரை, தயவுசெய்து மன்னிங்க. இந்த நாள் முதல் கொண்டு ஆண்டவர் உங்களுடைய ஆலோசனை கேட்டு தான் நான் நடப்பேன் ஆண்டவரை. ரீபாலா தூராபா ஷபாராபா. உன்னுடைய ஆலோசனைப்படி தான் நான் நடப்பேன் ஆண்டவர். நீ என்ன ஆலோசனை தர அதன்படி தான் நான் நடப்பேன் என்று ஜெபம் பண்ணுங்களேன். ரீபாலா தூராபா ஷபாராபா. உண்மையாக ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இதுவரைக்கும் நாங்கள் ஆலோசனை கேட்டு, ஆனால் உன் ஆலோசனை நடந்துனால அதனால சில பாதிப்புகள், சில நெருக்கங்கள், சில கண்ணீர்கள், வேதனைகள், சில அவமானங்கள் என் வாழ்க்கையில் சந்தித்திருக்கிற ஆண்டவர், தயவு செய்து என்னை மன்னித்து ஆண்டவரை. அப்பா தெய்வம், உங்களுடைய ஆலோசனைப்படி நான் நடக்க எனக்கு உதவி செய்யுங்க. உங்களுடைய ஆலோசனை எனக்கு தாங்க. அதன்படி நடந்து அது நிமித்தம் வருகிற ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள எனக்கு கிருபை பாராட்டுங்கன்னு கேளுங்க. ரீபாலா தூராபா. ஆண்டவரே, நன்றியோடு கூட நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம்ப்பா. ஆனால் நீ எனக்கு ஆலோசனை தருக நல்ல தேவனாக இருக்கிறீங்க ஆண்டவரை. உங்கள் ஆலோசனையின்படியே நான் நடந்தேன். அந்த ஆலோசனை நிமித்தம் வருகிற ஆசீர்வாதங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ள கர்த்தர் எங்களுக்கு தொடர்ந்து எங்களுக்கு கிருபை பாராட்ட முடியாது. கேட்கிற பார்க்கிற ஒவ்வொருவரோடும் கர்த்தர் நீ பேச வேண்டும். ஒவ்வொருவரோடும் கர்த்தர் பேசியிருக்கிறீர். உன்னுடைய ஆலோசனையின்படி நடந்து உன்னுடைய ஆலோசனை கேட்டு அதுவரை அது நிமித்தம் வருகிற நன்மைகள், மேன்மைகள், உயர்வுகள், ஆசீர்வாதம், சமாதானம், சந்தோஷம், சுகம் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை பாராட்டும்படியாக செபிக்கிறோம். ஆசீர்வாதம் பெரிய காரியங்களை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே. ஆமீன், ஆமீன், ஆமீன். கர்த்தர் உங்களை ஒரு ஆசீர்வதிப்பார், உங்களோடு இருப்பார்.